இப்ப நம்ம வார்த்தைக்குள்ளாக போகலாம். अब हम संदेश के अंदर जाएंगे. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். उत्पत्ति का पहला अध्याय 10वें वचन को पढ़ेंगे. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम எங்கள் எல்ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா. एल शदाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसे के नाम से हम प्रार्थना करते हैं. எங்கள் ஒவ்வொருத்தருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. हर किसी के पाप को माफ करने के लिए हम विनती करते எங்களை हैं. பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். हमें पवित्र करने के लिए विनती करते हैं. உம்முடைய திவ்ய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. और आपका अद्भुत भरा हुआ हाथ हमारे साथ में रहने दो. கர்த்தாவே, நாங்கள் ஒன்றுமில்ல, हम कुछ भी नहीं, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். केवल तेरे नाम की महिमा हो. ஆங்காங்கு கூடி இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், और वहाँ जहाँ भी तेरे बच्चे इकट्ठे हैं, ஜூம் மூலமா இணைக்கப்பட்ட பிள்ளைகள், जूम के द्वारा जो इकट्ठे हुए हैं, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. उन्हें भी आशीष कीजिए. அவங்க வீட்டுல கர்த்தாவே उनके घरों में அநேக ஜனங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நிக்கிறப்ப செய்யும். बहुत सारे लोग जुड़कर तेरे नाम की महिमा करने के लिए आप अनुग्रह कीजिए. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் हमें தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव और महिमा तुझी को देते இந்த हैं. வசனத்தை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பிட்டு தாங்க. इस वचन को आशीष करके हमें बांट कर உம்முடைய दीजिए. மறைவான மன்னாவினால் எங்களை திருப்திப்படுத்துங்கப்பா. तेरी छिपा हुआ मन्ना से हमें तृप्त कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसे के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमेन. உட்காருவோம். बैठेंगे. வாசிக்கலாம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को पढ़ेंगे. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். उत्पत्ति का தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, சேர்ந்த இடத்துக்கு அது சமுத்திரம் என்று பெயரிட்டார். और जो जुड़ा हुआ जल को उसने समुद्र नाम रखा. சேர்ந்து அதாவது கேதரான தண்ணீர்களுக்கு அவர் சமுத்திரம் சொல்லி பெயர் வைக்கிறார். इकट्ठा हुआ जल को वो समुद्र करके नाम रखता है. இந்த சேர்க்கிறதுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க அப்படின்னா, ये इकट्ठा करने के लिए हिब्रानी भाषा में क्या करते हैं? அத மிக்வா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे मिकवा बोलते हैं. மிக்வா அப்படின்னா मिकवा का मतलब, அதுக்கு அர்த்தம் வந்து சேர்ந்த ஜலம் சேர்ந்த இடம். उसका मतलब जो जल जो है पानी इकट्ठा हुआ जगह. இதுல தான் முதல் தடவை கர்த்தர் எல்லாம் சேர்க்கிறார். इसमें ही पहली बार परमेश्वर सबको जोड़ता है. அதை ஹீப்ருல மிக்வா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे हिब्रानी भाषा में मिकवा कहते हैं. இங்க முதல் தடவை கர்த்தர் தண்ணியை சேர்க்கிறார். यहाँ पहली बार परमेश्वर जल को इकट्ठा करता है. அதுதான் மிக்வா. वही है मिकवा. இந்த மிக்வா பற்றி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். मिकवा के बारे में आज हम देखेंगे. நான் ஜல அதாவது எந்த இடத்துல எதையாவது நம்ம கூட்டி வச்சோம் அப்படின்னா, अगर एक जगह पे हमने कुछ एकत्रित किया तो அது மிக்வான்னு சொல்லி சொல்வாங்க. उसे मिकवा बोलते हैं. ஜனங்கள் கூடி இருக்கிறாங்கன்னா அதுவும் மிக்வா தான். और लोग जहाँ इकट्ठा होते हैं उसे भी मिकवा बोलते हैं. எதையாவது நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது மிக்வா. किसी चीज को अब इकट्ठा करते हैं तो वो मिकवा है. ஆனா தேவன் முதலாக கர்த்தர் சேர்த்தது என்னது? लेकिन सबसे पहले परमेश्वर ने किसे इकट्ठा किया? அதை தண்ணீர்களை அவர் சேர்த்தார். वो जल को इकट्ठा किया. அந்த சேர்த்த இடத்துக்கு கர்த்தர் மிக்வான்னு சொல்லி பெயர் வைக்கிறார். जो जगह पे जल इकट्ठा हुई उस जगह को मिकवा नाम रखता है. அந்த சேர்ந்த ஜலத்துக்கு மிக்வா என்கிற பெயர். जो इकट्ठा हुआ जल को मिकवा नाम रखता है. இந்த மிக்வா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये मिकवा बहुत ही महत्वपूर्ण है. இது எதுக்காக முக்கியம் அப்படின்னா, ये किसके लिए महत्वपूर्ण है? இன்னைக்கு நம்ம ஞானசானத்தை பத்தி பார்க்க போறோம். आज हम बपतिस्मा के बारे में देखने वाले हैं. ஞான ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. एक बहन ने मेरे पास एक प्रश्न रखा. பிரதர், இயேசு கிறிஸ்து வந்து பிதா குமார் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானசானம் கொடுக்க சொல்லி சொன்னார். यीशु मसीह जो है पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देने के लिए बोला है. பைபிள்ல யாராவது அப்படி கொடுத்திருக்காங்களா, ஞானசானம் கொடுத்திருக்காங்களான்னு கேட்டாங்க. किसी ने कलाम के अंदर ऐसा दिया है क्या बपतिस्मा करके पूछा. இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. यीशु मसीह ने जैसा बोला वैसे ही दिया है क्या करके पूछा. நம்ம உண்மையை தான் சொல்லணும். हम सच ही बोलना है. எதையும் மறைக்க முடியாது. कुछ भी छिपा नहीं सकते. பைபிள்ல வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் என்று சொல்லி
और कलाम के अंदर पिता पुत्र पवित्र आत्मा के नाम से ऐसे बोलकर எங்கேயுமே ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. कहीं भी बपतिस्मा दिया नहीं गया है. அது தேடி பார்த்தாச்சு. उसे ढूंढ कर देख लिए. நீங்களும் தேடி பாருங்க. आप भी खोज कर देखिए. உங்களுக்கு கிடைச்சதுன்னா எனக்கு நீங்க தரலாம். यदि आपको मिलेगा तो आप मुझे दे सकते हैं. ஏன்னா நம்ம எதை பேசினாலும் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பேசணும். क्योंकि हम जो भी बात करेंगे कलाम को रखकर ही बात करेंगे. கர்த்தருடைய ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, परमेश्वर का एक आज्ञा क्या था? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लो. இது கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. ये परमेश्वर ने दिया गया एक आज्ञा है. ஆனா வேதத்துல தேடி பார்க்கும்போது, लेकिन कलाम में जब हम ढूंढते हैं, சீஷர்கள் யாருமே இந்த கட்டளையை இந்த இப்படி சொல்லி அதை நிறைவேற்றல. शिष्य लोग किसी ने ऐसे बोलकर उस प्रतिज्ञा का पालन नहीं किया. ஏன் இந்த காரியத்தை அவங்க செய்யல? क्यों वो चीज को नहीं किया? எதற்காக இப்படி யாருமே பைபிள்ல ஞானஸ்நானம் கொடுக்கல? क्यों इस तरीके से कलाम के अंदर किसी ने भी बपतिस्मा नहीं दिया? இத நான் எத்தனை தடவை தேடி பார்த்திருக்கிறேன். इसे मैं बहुत बार खोज के देखा हूं. ஆனா நேற்று 2-3 நாளைக்கு முந்தி ஒரு சிஸ்டர் கேள்வி வச்சாங்க. लेकिन 2-3 दिन पहले एक बहन ने ऐसे एक सवाल रखा. திங்கட்கிழமை வச்சாங்க. सोमवार के दिन. நான் அதை யோசிக்க வச்சது. और वो मुझे चिंतित कर दिया. அப்ப டீகோடிங் மூலமா நம்ம பார்க்கலாம். तो डिकोडिंग के द्वारा हम देखेंगे. டீகோடிங் படி பார்த்தாதான் நமக்கு எல்லாமே புரிய வரும். डिकोडिंग के द्वारा देखेंगे तो ही सब कुछ समझ में आएगा. இப்போ அத குறித்து நம்ம ஃபவுண்டேஷன்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். उसके बारे में हम नींव से देखने वाले हैं. தண்ணீர்களை சேர்க்கிற இடத்தை வந்து மிக்வான் சொல்லி சொல்வாங்க. और जहां जल को इकट्ठा करते हैं उस जगह को मिक्वा बोलते हैं. இப்போ புதிய ஏற்பாட்டுல மட்டும் தான் பேப்டிசம்ங்கற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. सिर्फ नए करार में बपतिस्मा का नाम दिया गया है. இந்த பேப்டிசம் என்கிற பெயர், ये बपतिस्मा जो है, பழைய ஏற்பாட்டுல அந்த அதே வார்த்தை அங்க இல்ல. जुने करार में वो ऐसे शब्द नहीं है. அப்ப புதிய ஏற்பாட்டுல என்ன புதுசா வந்துட்டா? तो नए करार में नया आया है क्या? இது புதிதான ஒரு காரியமா? ये नया चीज है क्या? அப்படி பாத்தீங்கன்னா புதிதான காரியம் அல்ல. ऐसे यदि देखेंगे तो नया चीज नहीं है. இது நம்ம டிரான்ஸ்லேஷன் ஆன மொழியில படிக்கும்போது தான், इस भाषांतर किए हुए हम भाषा में पढ़ते हैं तो அது நம்மளுக்கு புதுசா தெரியுது. वो हमारे लिए नया लगता है. ஆனா ஹீப்ரு படி பாத்தீங்கன்னா, लेकिन हिब्रानी भाषा के हिसाब से देखेंगे அது புதுசு அல்ல, वो नया नहीं, அது பழைய காரியங்கள் தான். वो जूने चीज है. சோ இப்போ நம்ம மிக்வா குறித்து நம்ம பார்க்கலாம். तो अब முதல்ல हम मिक्वा के बारे में देखेंगे. தண்ணீர்களை சேர்க்கிற இடத்தை மிக்வான்னு சொல்லி சொல்வாங்க. वो जल को इकट्ठा करने वाले जगह को मिक्वा बोलते हैं. அதே மாதிரி वैसे ही பழைய ஏற்பாட்டுல जूने करार में இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग மழை தண்ணியை அவங்க சேகரிச்சு வைப்பாங்க. वो बारिश के पानी को जमा करके रखते हैं. அது இப்பவும் அந்த வழக்கம் உண்டு. अभी भी वो रीति है. இவங்க அந்த தண்ணீர்களை சேர்த்து வைக்கிறத, वो जल को जमा करके रखने के அதத்தான் மிக்வா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे ही वो मिक्वा कहते हैं. இன்னைக்கு நம்மளும் தான் பண்றோம். கவர்மெண்ட் மிக்வா தான் பண்றாங்க. आज सरकार भी मिक्वा करती है. மழை பெஞ்சது அப்படின்னா बरसात हुई तो அந்த மழையை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு டேம் கட்டுறாங்க. उस बरसात के पानी को जमा करके रखने के लिए एक डैम बनाते हैं. அதுவும் என்னதுதான் மிக்வா தான். वो भी एक मिक्वा है. தண்ணீர்களை சேர்க்கிறது. पानियों को इकट्ठा करना. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஒரு காரியத்தை அறிவிப்பு கொடுத்தாங்க. वो तमिलनाडु गवर्नमेंट ने एक चीज के बारे में बताया. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லி கொடுத்தாங்க. वो बरसात के पानी को जमा करना. அந்த ஹார்வெஸ்டிங் என்னது? वो कापनी का मतलब क्या है? இது மழை நீரை சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். बरसात के पानी को जमा करना ये मतलब है. எங்க சேகரிக்கணும்? कहाँ जमा करना है? பூமிக்கு அடியில சேகரிக்கணும். जमीन के अंदर. இது வந்து மிக்வான்னு சொல்லி சொல்வாங்க. इसे मिक्वा बोला जाता है. இந்த மிக்வாங்கிற காரியம், ये मिक्वा जो चीज है, இது பைபிள்ல இருக்கு. ये कलाम के अंदर है. சோ இது முதல்ல இத செய்தது யாரு? सबसे पहले किसने किया? கர்த்தரே இந்த காரியத்தை செய்றார். परमेश्वर ये चीज को करता है. அவர் மூன்றாம் நாள் वो तीसरे दिन அவர் தண்ணீர்கள் ஒரு இடத்துல சேகரித்து वो पानी को एक जगह पे इकट्ठा किया. அதுக்கு சமுத்திரம் என்று பெயர் வைத்தார். उसको समुद्र नाम दिया. சரி, இப்போ இந்த மிக்வாக்குள்ள காரியத்தை இன்னும் பார்க்கலாம். अभी मिक्वा की चीजों को हम और देखेंगे. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் சேகரிக்கிறாங்க? इजराइल लोग इसे क्यों इकट्ठा करते हैं? அதுவும் மழை நீர் தான் சேகரிக்கணும். वो भी बरसात के पानी को ही इकट्ठा करना. இப்போ இந்த மிக்வா காரியத்துல अभी मिक्वा जो चीज है, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மிக்வா ஏன் சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க? इजराइल लोग उस मिक्वा को क्यों जमा कर रहे அதுவும் थे? மழை நீர், மழை தண்ணியை தான் அவங்க சேகரிச்சுப்பாங்க. वो पहाड़ के पानी को ही बरसात के पानी को ही वो जमा करते हैं. இது எதுக்காக அப்படின்னா, क्यों करते हैं? அத தன்னை சுத்திகரிக்கிறதுக்காக अपने आप को शुद्ध करने के लिए இந்த மிக்வா தண்ணியை சேகரித்து வைப்பாங்க. ये मिक्वा पानी को जमा करते हैं. இத மழை தண்ணியை அவங்க மிக்வா பண்ணுவாங்க. बरसात के पानी को मिक्वा करते हैं தன்னை சுத்திகரிக்கிறதுக்காக, अपने आप को शुद्ध करने के लिए. இப்ப ஏதாவது யாராவது இறந்து போயிட்டாங்க, यदि कोई गुजर गए, அந்த இறந்து போனத அவங்க தொட்டுட்டாங்க, यदि वो शव को उन्होंने हाथ लगा दिया, இல்லாட்டி அடக்காரதனைக்கு போயிட்டு வந்தாங்க, या फिर
वो कहां पर दफन करने के लिए जाकर आए, அப்படி போயிட்டு வரும்போது ऐसे जाकर आते समय அவங்க அசுத்தமாயிருவாங்க. वो अशुद्ध हो जाते हैं। அப்படி பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. ऐसे कलाम में दिया गया है। அதுமே பெண்கள்ல வந்து ऐसे बहनों में மாதந்தோறும் வரக்கூடிய மாதவிலக்குக்காக அந்த பீரியட்ஸ் வரும்போது हर महीने जो पीरियड्स आता है அதுவும் அவங்க அசுத்தமாயிருவாங்க. उसमें भी वो अशुद्ध हो சோ जाते हैं। தன்னை சுத்திகரிக்கிறதுக்காக वो अपने आप को शुद्ध करने के लिए இந்த மிக்வா தண்ணியை பயன்படுத்துறது உண்டு. ये मिकवा पानी को वो उपयोग करते हैं। இது மிக்வா தண்ணி மட்டும் தான் பயன்படுத்தணும். ये मिकवा के पानी को ही इस्तेमाल करना है। இன்னும் நிறைய காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் இருக்குது. और बहुत सारे अशुद्ध चीजें हैं। அந்த அசுத்தமான காரியங்கள் நடக்கும்போது वो अशुद्ध चीज होते समय ஒரு மனிதன் அசுத்தமாயிட்டாங்கன்னா एक व्यक्ति अगर अशुद्ध हो गया, குழந்தை பிறக்கும் போதும் கூட बच्चा जब जन्म होता है அந்த तभी ஸ்திரீ 40 நாள் சபைக்குள்ள வர முடியாது. वो बहन जो है 40 दिन कलीसिया में नहीं आ அவங்க सकती, அசுத்தமா இருப்பாங்க. वो अशुद्ध रहती है। ஆண்களுக்கு பையன் பிறந்தா ஒரு குறிப்பிட்ட நாள், और लड़का हुआ तो एक दिन कुछ दिन, பெண் பிள்ளை பிறந்தனா குறிப்பிட்ட நாள், और लड़की हुआ तो कुछ दिन, இப்படி ஒரு குறிப்பிட்ட நாள் இவங்க அசுத்தமா இருப்பாங்க. ऐसे कुछ नियुक्त किए हुए दिन ऐसे अशुद्ध रहेंगे। அதுக்கு பிறகு இந்த மிக்வா தண்ணியில उसके बाद ये मिकवा पानी के अंदर இவங்களே போய் முங்கி எழுந்திப்பாங்க. यही खुद जाकर डूब कर उठते हैं। இதுதான் அவங்க சுத்திகரிக்க கூடிய ஒரு இடம். यही है वहां पर वो शुद्धिकरण का जगह है। இது தேவாலயத்துலயும் அப்படி அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு இடத்தை. और परमेश्वर के तंबू के पास भी उन्होंने एक जगह को ऐसे बना के रखा है। அங்க மழை நீரை சேகரிச்சு வச்சிருப்பாங்க. वो बरसात के पानी को जमा करके रखते थे। தேவை வரும்போது அவங்க ஒரு இடத்துல சேர்த்து அவங்க அந்த மழை தண்ணீர் அவங்க விடுவாங்க. वो जब जरूरत पड़ेगी तब वो बरसात के पानी को छोड़ते हैं। அங்க அவங்க தண்ணிக்குள்ள முங்கி எந்திப்பாங்க. और वो वहां पर पानी के अंदर डूबते हैं। இப்படி முங்கி எந்திக்கிறது ऐसे डूब के उठना அது அவங்களுக்கு சுத்திகரிக்கப்படுது. वो उनके लिए शुद्धिकरण है। இது ஒவ்வொரு தடவையும் அவங்க செய்யணும். ये हर एक बार उन्हें करना है। எப்பொழுது அவங்க அசுத்தமாறாங்களோ जब जब वो अशुद्ध होते हैं அவங்க தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். अपने आप को शुद्ध करना है। இந்த மிக்வா தண்ணிக்குள்ள ये मिकवा के अंदर அதுல அவங்க முங்கி எந்திக்கணும். वो डूब कर उठना है। இந்த முங்கி எந்திக்கிறத வந்து डूब के उठने का जो चीज है ஹீப்ருல சொல்வாங்க, हिब्रू में ऐसे बोलते हैं, தாபேல் அப்படின்னு சொல்வாங்க. ताबेल बोलते हैं। இந்த தாபேல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ये ताबेल भी एक शब्द महत्वपूर्ण है। தாபேல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னது? ताबेल का मतलब क्या है? முங்கி எந்திக்கிறது. डूब कर उठना। முங்குதல் அப்படிங்கிறதுக்கு தான் தாபேல் சொல்லுவாங்க. डूबने को ही ताबेल कहते हैं। இந்த தாபேல்ங்கிற வார்த்தை ये ताबेल शब्द जो है இதுக்கு தான் நம்ம பேப்டிசம் அப்படின்னு சொல்றோம். इसी को हम बपतिस्मा बोलते हैं। தண்ணியை சேர்க்கிற இது வந்து மிக்வா. और पानी जहाँ पर जमा करते हैं वो मिकवा है। அந்த தண்ணியில முங்கி எந்திக்கும் போது அது தாபேல். और पानी में डूब के उठते हैं वो है ताबेल। சோ பேப்டிசத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? तो हिब्रू में बपतिस्मा को क्या बोलोगे? தாபேல். ताबेल। பாபேல். பாபேல் இருந்து வெளியே வரும்னா தாபேல் ஆகணும். बाबेल से बाहर आना है तो ताबेल होना है। பாபேல் இருந்து வெளியே வரும்னா தாபேல் எடுக்கணும். बाबेल से बाहर आना है तो ताबेल होना है। இந்த தாபேல் வந்து ये ताबेल जो है, பாருங்க, இந்த தாபேல் வந்து முங்குதல் அப்படி சொல்லி அர்த்தம். ताबेल का मतलब डूबना। இது எங்க முங்கணும்? कहाँ डूबना है? மிக்வா தண்ணிக்குள்ள அது முங்கணும். मिकवा पानी के अंदर डूबना है। அப்படி முங்கி எந்திக்கும் போது ऐसे डूब के जब उठते हैं அவங்க பரிசுத்தமாயிருவாங்க. वो शुद्ध हो जाते हैं। இது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முறைமை. यही उनका एक रिवाज था। ஒரு கல்லறைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா एक दफन के लिए जाके आते हैं, அடுத்தப்படி இவங்க போய் அந்த தாபேல் பண்ணுவாங்க. वो जाकर वहां पर ताबेल करते हैं। மிக்வால தாபேல் பண்ணுவாங்க. मिकवा में ताबेल करते हैं। மிக்வானா என்னது? मिकवा का मतलब क्या है? மழை நீர் சேகரிப்பு திட்டம். वो बरसात को जमा करने का योजना। அந்த தண்ணியை சேகரிக்கிறது மிக்வா. उस पानी को जमा करना ही मिकवा है। அதுல முங்கி எந்திக்கிறது தான் தாபேல். उसे डूब कर उठना ही ताबेल है। சோ இங்க எத்தனை பேர் தாபேல் எடுத்திருக்கீங்க? यहाँ पर कितने लोग ने ताबेल लिया है? எல்லாரும் எடுத்திருக்கிறோம்ல? सभी जन ने लिया है। ஓகே. நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். मैं एक वीडियो देख रहा था। அதுல ஒரு மிக்வா ஒரு சின்ன ஒரு இது சட்டி பானை மாதிரி ஒண்ணு வச்சிருந்தது. वो एक हंडा एक बर्तन की तरह था ऐसे। நல்ல குழியா இருந்தது. वो ऐसे गहराई था। அதுல ஃபுல்லா தண்ணி இருந்தது. उसमें पूरा पानी था। ஒரு சின்ன பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு பாஸ்டர் एक छोटे बच्चे को एक पासवान बपतिस्मा देते हैं। அது செய்யும்போது எனக்கே பயமா இருந்துச்சு. वो करते समय मुझे ही डर लगा। நான் அந்த மிக்வா பட்டி பார்த்துட்டு இருக்கும்போது जब मिकवा के बारे में देख रहा था, ஒவ்வொரு சபையில எப்படி எல்லாம் பண்றாங்க, பேப்டிசம் கொடுக்கறாங்க, हर कलीसिया में कैसे बपतिस्मा देते हैं, அத நான் பார்க்கிறதுக்காக இத நான் பார்த்துட்டு இருந்தேன். उसे
से देखने के लिए मैंने देखा। அந்த குழந்தை அப்படி பிடிச்சிட்டு उस बच्चे को ऐसे पकड़कर அவங்க பேப்டிசம் கொடுக்கும் எப்படி கொடுக்காங்க பாருங்க. वो बपतिस्मा देने के टाइम कैसे देते हैं, ஓகே இந்த பிள்ளை இப்படி தலைகீழ கொண்டு வந்து और ये बच्चे को ऐसे उल्टा करके தலையை மட்டும் முக்கி அப்புறம் காலை முக்கி பிதாவின் ஏதோ ஒன்று சொல்றாங்க. அந்த பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது वो पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देते हैं, பிதாவின் நாமத்தினாலே और ऐसे मुंडी को डुबाकर पिता के नाम से, அப்புறம் காலி முக்குவாங்க. उसके बाद पैर डुबाते हैं, அப்புறம் குமாரனுடைய நாமத்தினாலே, उसके बाद पुत्र के नाम से, அவர் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, और पवित्र आत्मा के नाम से இந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். इस बच्चे को बपतिस्मा देता हूँ। எப்படி ஞானஸ்நானம் நடக்கு பாருங்க. कैसा बपतिस्मा होता है, சின்ன பச்சை குழந்தைக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க, और छोटे बच्चे को कैसा बपतिस्मा देता பாருங்க है। எப்படி விதவிதமா ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க ஜனங்கள். भिन्न प्रकार से लोग बपतिस्मा देते हैं। சிலவங்க தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க, कुछ लोग छिड़का कर बपतिस्मा देते हैं, சிலவங்க நாமான் குஷ்டரோகி எப்படி 7 தடவை முங்கினானோ, और कुछ लोग नामान कोड़ी जैसे 7 बार डूबा, அதுவும் தாபேல் தான். वो भी ताबेल है। இந்த நாமான் குஷ்டரோகி ये नामान कोड़ी जो है இவன் 7 தடவை முங்கி எந்திக்கிறான்ல, वो 7 बार डूब कर उठता है ना, அதுக்கு ஹீப்ருல தாபேல் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. उसको हिब्रानी भाषा में ताबेल बोला जाता है। அவன் முங்கி எந்திக்கும் போது அது ஒரு பேப்டிசம் தான். वो डूब कर जब उठता है वो भी एक बपतिस्मा है। எதுக்கு அந்த தாபேல்? वो ताबेल क्यों है? ஏன்னா அவன் மேல ஒரு குஷ்டம் இருக்குது, क्योंकि उसके ऊपर एक कोड है, அவன் அசுத்தமா இருக்கிறான், वो अशुद्ध है, அவன் சுத்திகரிக்கப்படுறதுக்காக இந்த தாபேல் நடக்குது. वो शुद्ध होने के लिए ताबेल होता है। அதே மாதிரி वैसे ही இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கப்படுறதுக்கு தாபேல் வேணும். आज हम शुद्ध होने के लिए ताबेल चाहिए। இப்போ இந்த தாபேல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க, और ये ताबेल जो है हर कोई अलग अलग प्रकार से करता है, ஆனா தாபேல் பண்ணி ஆகணும். लेकिन ताबेल करना ही है। ஒவ்வொருத்தரும் எப்படியும் பண்ணிட்டு போட்டோம், कोई भी कैसे भी करने दो। பைபிள்ல எப்படி பண்ணணும்ங்கறதுல ஒண்ணு விளக்கமா கொடுக்கல, और कलाम में ऐसे ही करना है करके कुछ दिया नहीं है। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தை வச்சு அவங்களுடைய விளக்கத்தை கொடுப்பாங்க, हर कोई अपने एक वचन को रखकर उनके विचार को बताएंगे, ஆனா நம்ம அதுக்குள்ள போக மாட்டோம். लेकिन हम उसके अंदर नहीं जा रहे हैं। நம்ம மிக்வா பற்றியும் தாபேல பற்றி மாத்திரம் நம்ம பார்க்க हम போறோம். मिकवा के बारे में और ताबेल के बारे में देखेंगे। சோ இந்த மிக்வானா என்னது? ये मिकवा क्या है? இது அர்த்தம் வந்து மழை நீர் சேகரிக்கிற இடம். इसका मतलब बरसात के पानी को जमा करने का அந்த जगह। இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு தடவையும் தாபேல் பண்ணுவாங்க. उस जगह में इजराइल लोग हर बार ताबेल करते हैं। எப்பெல்லாம் சுத்தமாறாங்களோ, जब जब अशुद्ध होते हैं, இப்பவும் இஸ்ரேல் தேசத்துல போனீங்கன்னா आप इजराइल देश में जाएंगे तो அதுல ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ் இருக்காங்க. वो उसमें बहुत कठोर यहूदी है। அவங்க வீடுகளிலே அந்த மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை வச்சிருக்காங்க. उनके घरों में भी उन्होंने वो बरसात के पानी को जमा करने का योजना रखा அங்க है। ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி சின்ன ஒரு டப் இருக்குது. और एक छोटा सा टब है पूल की तरह। நம்ம ஞானஸ்நான ஆராதனைக்கு எப்படி கட்டுவோமோ हम बपतिस्मा के लिए जो बांधते हैं அதே மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்குது. उसकी तरह थोड़ा बड़ा होगा। அந்த மலை அவங்க எப்போ தன்னை தாபேல் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, और जब वो ताबेल करने चाहते हैं, நான் சுத்தமாயிட்டேன், मैं अशुद्ध हो நான் गया, இப்ப தாபேல் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, अब वो ताबेल करने का कोशिश करते हैं, அவங்க அதுல அந்த மழை நீர் சேர்த்து வச்சத அங்க கொண்டு வருவாங்க. और जो बरसात के पानी को जो जमा किया था उस पर लेकर आएंगे। அந்த தாபேல் போறதுக்கு முன்னாடி वो ताबेल जाने से पहले இவங்க குளிச்சுக்கிடுவாங்க, वो पहले स्नान कर लेंगे, சோப் போட்டு நல்லா குளிச்சிட்டு वो साबुन लगाकर अच्छे से स्नान करके அதுக்கு பிறகு அந்த மிக்வா தண்ணியில போய் उसके बाद उस मिकवा पानी में जाकर அதுக்குள்ள முங்கி எந்திப்பாங்க. और उसके अंदर डूबते हैं। இதுதான் தாபேல். यही है ताबेल। தாபேல் அப்படினா இதுதான் பேப்டிசம். ताबेल का मतलब यही बपतिस्मा இது है। பழைய ஏற்பாட்டுல एक जूने करार में ஒவ்வொரு தடவையும் பண்ணணும். हर एक बार करना है। எப்பெல்லாம் அசுத்தமாறாங்களோ जब जब अशुद्ध हुए அப்பெல்லாம் தாபேல் பண்ணணும். तब ताबेल करना है। பாருங்க இந்த தாபேலுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. சாரி, ताबेल மிக்வா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. मिकवा का एक और मतलब भी है, நம்பிக்கை. विश्वास। மிக்வா அப்படினா நம்பிக்கை அப்படிங்கிற அர்த்தமும் मिकवा உண்டு. का मतलब विश्वास ऐसा मतलब भी है। மலைக்கு மிக்வாக்கு ரெண்டு மீனிங் உண்டு. मिकवा का दो मतलब है। ஒன்னு மழை நீர் சேகரிக்கிறது மிக்வா தான். एक जो है बरसात के पानी को जमा करना भी मिकवा है, இன்னொன்னு வந்து நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கும் மிக்வா தான். और दूसरा जो है विश्वास के लिए भी मिकवा है। சோ இந்த மிக்வால வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. तो मिकवा के अंदर कोई तो विश्वास है, பேப்டிசத்துல ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. बपतिस्मा के अंदर कुछ तो विश्वास है। இந்த மிக்வால தான் நம்ம தாபேல் எடுக்கணும். मिकवा के अंदर ही हम ताबेल लेना है। இன்னைக்கு நம்ம எல்லாரும் தாபேல் எடுத்துக்கிறோம். आज हम सभी लोगों ने ताबेल लिया है, நம்ம சர்ச்சில விதவிதமா நம்ம எடுத்துக்கிறோம். और हमारे कलीसिया में अलग अलग प्रकार से हमने लिया है। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிறோம். हर कोई अलग अलग लिए हैं। ரைட். இன்னும் இந்த உலகத்திலே எடுத்துட்டோம்னா और ये संसार में ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. हर कोई अलग अलग प्रकार से देते हैं। அது எப்படி நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்ல. हमको मालूम, उसके बारे में चिंता नहीं। தாபேல் முக்கியம்.
ताबेल जरूरत है பழைய ஏற்பாட்டுல எப்பவும் தாபேல் நடக்கும். और जूने करार में हमेशा ताबेल होता है, ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரே ஒரு தடவை தான் தாபேல். लेकिन नवे करार में एक ही बार ताबेल होता है. பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு தடவையும் ஆட பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. और जूने करार में हर बार मेमने को बलि देते थे, பாவ நிவாரண பலியை கொடுத்துட்டு இருந்தாங்க. पाप के बलि के रूप में देते थे. ஒவ்வொரு வருடமும் இது நடக்கும். हर साल ये होता था, ஆனா இப்போ நம்ம அது செய்ய வேண்டியதில்லை. लेकिन अब हम उसे करने का जरूरत नहीं. நமக்காக ஒரே பலி யெகோஷுவா பலி ஆயிட்டார். हमारे लिए एक ही बलि यहोशुआ था. அதே மாதிரி वैसे ही தாபேல் நம்ம அடிக்கடி பண்ண வேண்டியதில்லை. ताबेल हम हमेशा करने का जरूरत नहीं है. நம்மளுக்கு ஒரே ஒரு தாபேல் தான் உண்டு. हमारे लिए एक ही ताबेल है. பாருங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் एफिसियों का किताब 4 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். 4 अध्याय 5वें वचन को पढ़ेंगे. எபேசியர் 4:5 ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है எத்தனை தாபேலா? कितना ताबेल है? ஒரே தாபேல் தான். एक ही ताबेल है. சோ பழைய ஏற்பாட்டுல அடிக்கடி தாபேல் பண்ணாங்க. जूने करार में हमेशा ताबेल किए, ஆனா புதிய ஏற்பாட்டுல எத்தனை தாபேல்? लेकिन नए करार में कितने ताबेल है? ஒரே ஒரு தாபேல் மட்டும் தான். एक ही ताबेल है, ஒரு தடவை தான் தாபேல். एक ही बार ताबेल है. பவுல் தெளிவா சொல்றார் पॉल स्पष्ट बोलता है ஒரே கர்த்தர், एक ही परमेश्वर, ஒரே விசுவாசம், एक ही विश्वास, ஒரே தாபேல், एक ही बपतिस्मा, ஒரே பேப்டிசம். एक ही बपतिस्मा. அப்ப நம்மளுக்கு अनेक பேப்டிசம் இன்னும் கிடையாது. तो हमारे लिए और ज्यादा बपतिस्मा नहीं है. சரி, இந்த தாபேலை குறித்து இன்னும் நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். ताबेल के बारे में और हम कलाम के अंदर देखेंगे. பைபிள்ல முதல்ல இந்த தாபேல்ங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது? कलाम में सबसे पहले ताबेल ये शब्द कहां पर इस्तेमाल किया गया? பாருங்க ஆதியாகமம் 37 அதிகாரம் उत्पत्ति का 37वां अध्याय அதுல 31 வசனத்தை வாசிக்கலாம். और 31 को पढ़ेंगे. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து. और जब उन्होंने यूसुफ का अंग रखा लिया और एक बकरे को मार के उसके लहू को उसे डुबा दिया. பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है யோசேப்பினுடைய அங்கியை எடுத்து वो यूसुफ के अंग रखा को लेकर ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலே அதை முக்குறாங்க. एक बकरे के लहू में डुबाते हैं. இந்த முக்குதல், இந்த தோய்க்கப்படுதல், ये जो डुबाना है இத தாபேல் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. इसे ताबेल करके दिया गया है. யோசேப்பின் वस्त्रம், यूसुफ का अंग रखा, அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் நம்மளுக்கு? किस प्रकार रखा है? அது பலவர்ண அங்கி. वो भिन्न रंगों का अंग रखा है. அவருடைய தகப்பனார் उसके पिताजी யோசேப்பை ரொம்ப நேசித்ததனால यूसुफ से बहुत प्रेम किए. इसके लिए அவனுக்காக ஸ்பெஷல் அங்கி தச்சு கொடுத்தார். उसके लिए एक अद्भुत अंग रखा दिया. அது பலவர்ண அங்கி. वो भिन्न अलग रंगों का अंग रखा है. சொல்ல போனா ரெயின்போ அங்கின்னு சொல்லலாம். ऐसे बोलने जाएंगे तो इंद्रधनुष का कलर का है. சோ இந்த பலவர்ண அங்கியை इस भिन्न कलर रंगों के अंग रखा को அந்த இரத்தத்துக்குள்ள தாபேல் பண்ணாங்க. उस लहू में ताबेल किए. சோ அந்த வஸ்திரம் எப்படி இரத்தத்துல தாபேலாக்கப்பட்டுச்சோ, वो अंग रखा जिस तरह से लहू के अंदर ताबेल किया गया, அதே மாதிரி वैसे ही இன்னைக்கு நம்ம யெகோஷுவாவின் இரத்தத்துல தாபேல் ஆகணும். आज हम यहोशुआ के लहू में ताबेल होना है. யெகோஷுவாவின் இரத்தத்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கணும். यहोशुआ के लहू के अंदर बपतिस्मा लेना है. யெகோஷுவாவின் இரத்தத்துக்குள்ள முங்கி வந்துறணும். यहोशुआ के लहू के अंदर डूब कर उठना है. பாருங்க நம்ம தண்ணியில நம்ம முங்கி எந்திக்கிறோம். देखिए हम पानी में डूब के उठते हैं. எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? बपतिस्मा क्यों लेते हैं? ஞானஸ்நானம் எதுக்கு? बपतिस्मा क्यों लेते हैं? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் हर एक मसीही को இந்த தாபேல் முக்கியமான ஒரு காரியம். ताबेल महत्वपूर्ण है. தாபேல் இல்லாம ताबेल नहीं तो தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. परमेश्वर के राज्य में नहीं जा सकते. கல்லனை பற்றி சொல்லுவாங்க. चोर के बारे में बोलते हैं. யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்படும் போது यहोशुआ जब क्रूस पे मारे गए, வலது பார்சத்து கல்லன் அவன் தாபேல் எடுக்கல. तो उस पार जो चोर था उसने ताबेल नहीं किया. அவன் ஞானஸ்நானம் எடுக்கல. वो बपतिस्मा नहीं लिया. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும்னா, वो परमेश्वर के राज्य में जा सकता है तो அப்ப நம்ம ஏன் போக முடியாது? तो हम क्यों नहीं जा सकते? ஞானஸ்நானம் முக்கியம் இல்லன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. और बपतिस्मा जरूरी नहीं है करके बोलने वाले बहुत सारे हैं. ஆனா அவன் கடைசி நேரத்துல மனம் திரும்பினா. लेकिन वो आखिरी समय में मन फिराया. நம்மளுக்கு எவ்வளவோ நேரம் இருக்குது. हमारे पास बहुत समय है. கடைசி நேரத்துல ஒரு மனுஷன் மனம் திரும்பினா அது பரவாயில்ல. वो आखिर समय में एक व्यक्ति मन फिराता है तो ठीक है. நிறைய எங்க தாத்தா हमारे जो दादाजी हैं கடைசி நேரத்துல தான் மனம் திரும்பினாங்க. वो आखिरी समय में ही मन फिराए. இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்துல
தான் ஏற்றுக்கொண்டாங்க. आखिरी समय में ही मसीह को स्वीकार किए। கரெக்ட்டா டிசம்பர் 25ஆம் தேதி அவங்க மரணமானாங்க. वो सही तरीके से दिसंबर के 25 तारीख का उनका मृत्यु हुआ। அவங்களுக்கு ஞானஸ்நானம் தேவையில்ல. तो उनके लिए बपतिस्मा का जरूरत नहीं। அவங்க கடைசி நேரத்துல மனம் திரும்பினாங்க. वो आखिरी समय में उन्होंने मन फिराया। ஆனா எங்க பாட்டி வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. लेकिन हमारी जो ग्रैनी है उन्होंने बपतिस्मा ले लिया। ஏன்னா அவங்களுக்கு சமயம் இருந்துச்சு. क्योंकि उनके लिए कलीसिया था। சோ கடைசி மணி நேரத்துல மனம் திரும்புதவங்களுக்கு आखिरी समय में जो मन फिराते हैं அது அவங்களாச்சு கர்த்தராச்சு. वो है जो वो जाने और मसीह जाने। அது அந்த நேரத்தை தகுந்தவாறு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். वो समय के हिसाब से परमेश्वर उन्हें आशीष देता है। ஆனா ஞானஸ்நானம் எடுக்க நேரம் இருந்தும் लेकिन बपतिस्मा लेने के लिए समय होने के बावजूद ஞானஸ்நானம் தள்ளி போடவே கூடாது. बपतिस्मा को रुकाना नहीं है। எப்போ நம்மளுக்கு தெரியுதோ जब हमें मालूम पड़ता है இதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியுதோ इसका क्या महत्व करके हमें मालूम पड़ता है அப்பவுமே நம்மள ஒப்பு கொடுத்துறணும். तभी अपने आप को सौंपना है। இந்த ஞானஸ்நானம் அந்த தாபேல் எதற்காக கொடுக்கப்படுது? ये ताबेल क्यों दिया जाता है? பாருங்க போன தடவை ஒரு செய்தி கொடுத்தோம். पिछले बार हमने एक संदेश दिया, 7 பாயிண்ட் குறிச்சு கொடுத்தோம். 7 चीजों के बारे में बताया। இந்த தாபேல் என்னங்கிற காரியத்தை குறிச்சு பார்த்தோம். ये ताबेल क्या है हमने देखा। இது ஒரு நீதியின் கிரியை. ये एक धर्म का क्रिया है। இது கர்த்தருடைய கட்டளை. ये परमेश्वर का प्रतिज्ञा है। இது கர்த்தருடைய ஆலோசனை. ये परमेश्वर की विचार है। இது கர்த்தரோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. ये परमेश्वर के साथ करने वाला एक प्रतिज्ञा है। இப்படி ஒரு 7 பாயிண்ட் குறிச்சு பார்த்தோம். ऐसे एक 7 चीजों के बारे में हमने देखा। அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படினா उसमें महत्वपूर्ण बात क्या है? அதுதான் சரியான பாயிண்ட் பார்த்துடுங்க. वही सही बात है। தாபேல் எதுக்காக எடுக்கறாங்க? ताबेल क्यों लेते हैं? தன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காக. अपने आप को पवित्र करने के लिए। அதே மாதிரி वैसे ही பேதுரு ஒரு வார்த்தை சொல்றார். पत्रस एक बात बोलता है। பாருங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் प्रेरितों के काम 2 अध्याय அதுல 38ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 38वें वचन को पढ़ेंगे। 36ல இருந்தே வாசிக்கலாம். 36 से पढ़ेंगे। ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். பேதுரு இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, पतरस इस्राएल लोगों को देखकर क्या बोलता है? நீங்க எந்த மனுஷனை நீங்க சிலுவையில ஒப்பு கொடுத்தீங்களோ, जिस मनुष्य को आपने क्रूस में सौंप दिया, எந்த யெகோஷுவாவை நீங்க சிலுவையில ஒப்பு கொடுத்தீங்களோ, जिस यहोशुआ को आप क्रूस में सौंप दिए, அவர் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். उसे प्रभु परमेश्वर और मसीह बनाया। ஆண்டவர் அப்படினா அடோனாய், प्रभु का मतलब अडोनाई, அடுத்த கிறிஸ்துன்னு சொல்லியாச்சுனா மஷியாஹ், और मसीह जो बोलते हैं वो मसीहा है। இத நம்ம ஹிந்தில மசின்னு சொல்றோம். हिंदी में हम मसीह कहते हैं, ஆனா ஒரிஜினल டெக்ஸ்ட்ல வந்து மஷியாஹ் அப்படினு சொல்லுவாங்க. लेकिन ओरिजिनल भाषा में मसीहा कहते हैं। அந்த லாஸ்ட்ல ஹ அப்படினு சொல்லி வரணும். वो आखिर में ख ऐसा आना है। மஷியாஹ். मसीहा, சோ யெகோஷுவா மஷியாஹ் அப்படி यहोशुआ வரணும். मसीहा। சோ அது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நல்லா உச்சரிப்பாங்க. वो इजराइल लोग ऐसे अच्छे से बोलते हैं। நம்ம பேர் தான் உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். हमारा नाम का बोल बराबर होना चाहिए, மச்சதெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. और बाकी सब कैसे भी रहे चलेगा, நம்ம யூதன் கிடையாது. क्योंकि हम यहूदी नहीं हैं। ஆனா பேரை சரியா உச்சரிக்கணும். लेकिन नाम को सही तरीके से बोलना है। என் பேர் வால்டர். मेरा जो नाम वॉल्टर है, ஓட்டர் கூப்பிட்டா நான் ஒத்துக்கிட மாட்டேன். वोटर बोलेंगे तो मैं स्वीकार नहीं करूंगा। அது வால்டர் தான். वो वॉल्टर ही है। வால்டருக்கு பிறகு அது என்ன போட்டாலும் சரி, वॉल्टर के बाद आप कुछ भी डाल दें, என் பேரை மாத்த முடியாது. मेरे नाम को बदल नहीं सकते। பாருங்க இந்த யெகோஷுவாங்கிற பெயரை, यहोशुआ जो नाम है, யெகோஷுவா எந்த யெகோஷுவா அவங்க சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்களோ, जिस यहोशुआ को उन्होंने क्रूस पे सौंपा, அவர்தான் அடோனாய், அவர்தான் மஷியாஹ். वही है अडोनाई, वही है मसीहा। இத கேள்விப்பட்ட உடனே इसे मालूम होते ही அந்த யூத ஜனங்கள் என்ன கேட்டாங்க பாருங்க. यहूदी लोग क्या पूछे? இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சகோதரரே நாங்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும் கேட்காங்க. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, பேதுரு இந்த வார்த்தையை சொன்ன உடனே पतरस जैसे ही शब्द बोले, அவங்க இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி, उनके मन में उनको लगा, ஐயா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. और उन्होंने पूछा कि हम क्या करें, நாங்க இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டோமே, हमने इतना बड़ा गुनाह कर दिया, நாங்க என்ன செய்யட்டும், हम क्या करें? அப்படி கேட்கும்போது தான் பேதுரு சொல்றார், ऐसे पूछते समय पतरस कहता है, நீங்க தாபேல் எடுக்கணும், तुम ताबेल लेना है, நீங்க தாபேலுக்குள்ள போகணும். तुम ताबेल के अंदर जाना है। தாபேல் என்னது? ताबेल क्या है? ஞானஸ்நானம், बपतिस्मा है। தாபேல் எடுத்தாகணும். ताबेल लेना ही है। பாருங்க அடுத்த வசனம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 38वें वचन को, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, பேதுரு இங்க சொல்றார், देखिए पतरस कहता है நீங்க மனம் திரும்புங்க, तुम मन फिराओ. நீங்க யோசுவா சிலுவையில் ஒப்பு கொடுத்தீங்க, तुमने यहोशुआ को क्रूस में सौंप दिया, இப்போ நீங்க மனம் திரும்புங்க. अब तुम मन फिराओ. மனம் திரும்பி मन फिराओ. ஒவ்வொருவரும் हर कोई பாவ மன்னிப்புக்கென்று, पाप की क्षमा के लिए. எதுக்காக தாபேல் எடுக்கணும்? किसके लिए ताबेल लेना है? பாவ மன்னிப்புக்காக தாபேல் எடுக்கணும். पाप के क्षमा के लिए ताबेल लेना है. யார் எடுக்கணும்? कौन लेना है? ஒவ்வொருவரும் எடுக்க हर வேண்டும். कोई लेना है. இப்போ நான் பாஸ்டா இருக்கிறேன், मैं पासवान हूँ, எனக்கு தேவையில்லை, मुझे जरूरत नहीं है, நான் எடுக்க வேண்டியது இல்ல मैं लेने का जरूरत नहीं है, அப்படின்னு சொன்னா ऐसे बोलेंगे அது तो தப்பாயிரும். वो गलत हो जाएगा. நாம ஒவ்வொருத்தரும் हम हर कोई கண்டிப்பா எடுத்தாகணும். जरूर लेना है. அது போப்பா இருந்தாலும் சரி, वो पोप होने दो, கார்டினாலா இருந்தாலும் சரி, कार्डिनल रहने दो, சீனியர் பாஸ்டரா இருந்தாலும் சரி, सीनियर पासवान होने दो, அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, प्रेरित होने दो, ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் एक சரி, भविष्यद्वक्ता होने दो, கர்த்தர் என்னோடு முகமுகமா பேசுறான்னு சொல்ற ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, और परमेश्वर मेरे सामने बात करता है ऐसे बोलने वाले व्यक्ति होने दो, நான் ஆவியை பெற்றவன் என்று சொல்லவனா இருந்தாலும் சரி, मैं परमेश्वर की आत्मा को पाया हूं करके बोलने वाले होने दो, ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்புக்கென்று, हर कोई पाप की क्षमा के लिए. எதுக்காக தாபேல் எடுக்கணும்? किसके लिए ताबेल लेना है? நம்ம பாவம் செய்து அழுக்காயிட்டோம், हम पाप करके हम गंदे हो गए हैं. இந்த அழுக்க நீக்கிறதுக்கு என்னது? इस गंदगी को निकालने के लिए क्या है? நம்மள சுத்திகரிக்கிறதுக்கு என்ன தேவை? हमें शुद्ध करने के लिए क्या चाहिए? பழைய ஏற்பாட்டுல தாபேல் வச்சிருந்தாங்க, और जूने करार में ताबेल रखे थे. அதனாலதான் யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது इसलिए यूहन्ना को जो बपतिस्मा देते समय இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்ட்ட வந்தாங்க. सारे इजराइल लोग उसके पास आए. எதுக்கு வந்தாங்க? क्यों आए? ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க. और तब बपतिस्मा लेने के ஆனா लिए. அதுக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? लेकिन हिब्रू में क्या बोलेंगे? தாபேல் எடுக்க வந்தாங்க. ताबेल लेने के लिए आए. ஏன்னா அது அவங்களுடைய வழக்கம், क्योंकि उनका वो रीति है. அந்த வழக்கத்தின்படி அவங்க எல்லாரும் போனாங்க. वो रीति के अनुसार वो सब गए. இன்னைக்கு நம்ம பேப்டிசம் சொன்ன உடனே आज बपतिस्मा बोलते समय அது புதுசா இருக்குது. वो नया है. இல்ல அது பழையதுதான். क्यों नहीं, वो जुना அது ही है. பழைய ஏற்பாட்டுல நடந்து கொண்டிருந்த ஒரு காரியம். वो जूने जमाने में जो हो रहा था वही चीज है. இங்க பேதுரு தெளிவா சொல்றா, पतरस यहाँ स्पष्ट रूप से कहता நீங்கள் है, மனம் திரும்பி तुम मन फिराओ, ஒவ்வொருவரும் हर कोई பாவ மன்னிப்புக்கென்று पाप के क्षमा के लिए யெகோஷுவா மஷியாஹின் நாமத்தினாலே यहोशुआ मसीहा नाम से நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி சொல்றா. बपतिस्मा लेना है बोलता है. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். यहोशुआ मेसिया के नाम से बपतिस्मा ले लो. அதாவது யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே தாபேல் பெற்றுக் கொள்ளுங்கள். यहोशुआ मेसिया के नाम से ताबेल ले लो. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். तब पवित्र आत्मा का वरदान को पाओगे. இந்த தாபேல் அவருடைய நாமத்தினால எடுக்க சொல்றா. ताबेल उसके नाम से लेने के लिए कहता பாருங்க, है. இங்க இந்த தாபேல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். देखिए ताबेल बहुत महत्वपूर्ण है. எதற்காக தாபேல் எடுக்கணும்? किसके लिए ताबेल लेना है? பாவ மன்னிப்புக்காக, पाप के क्षमा के लिए, நம்ம சுத்திகரிக்கப்படுறதுக்காக हम शुद्ध होने के लिए. இந்த தாபேல் முக்கியம். ये ताबेल जरूरत है. இந்த தாபேல் ஒரு தடவை தான் எடுக்கணும். ये ताबेल एक ही बार लेना है. ஆனா நம்ம தான் ஞானஸ்நானம் எடுத்த உடனே ரொம்ப சுத்தமா இருக்கோமோ? तो हम बपतिस्मा लेने के बाद बहुत शुद्ध रहते हैं क्या? ஞானஸ்நானம் எடுத்த உடனே சுத்தமாயிட்டோமா? बपतिस्मा लेने के बाद शुद्ध हो जाते हैं? எவ்வளவோ அக்கிரமத்தை செஞ்சுட்டு தான் இருக்கோம். बहुत सारे अक्रम क्रिया हमारे अंदर है ही நம்ம है. சிந்தனையில பாவத்தை செய்றோம், हमारे विचारों में पाप करते हैं, கண்ணுல பாவம் இருக்குது, आंखों में पाप है, நம்ம மூச்சுல பாவம் இருக்குது, चेहरे में पाप है, நம்ம பேச்சுல பாவம் இருக்குது, हमारे बातों में पाप है, நம்ம வார்த்தையை கேட்கறதுல பாவம் இருக்குது, हमारे सुनने में पाप है, நம்ம செயல்ல பாவம் இருக்குது, हमारे क्रिया में पाप है. எல்லாத்துலயும் டெய்லி பாவம் நடந்துட்டு இருக்குது. हर सभी चीजों में हर दिन पाप करते हैं. ஆனா தாபேல் எத்தனை? लेकिन ताबेल कितना है? ஒரு தடவை தான். एक ही बार. பழைய ஏற்பாட்டுல டெய்லி பண்ணிட்டு இருந்தாங்க, और जुने करार में हर बार कर रहे थे. இன்னைக்கு ஒரு தடவை தான். आज एक ही बार. ஆனா நீங்க அடிக்கடி செய்யணும். लेकिन आप हमेशा करना है. என்னடா பிரதர் புதுசா சொல்றாங்கன்னு நினைக்கீங்களா? क्या हुआ भाई, नया बोल रहे करके लग रहा है क्या? நீங்க டெய்லி தாபேல் எடுக்கணும். अब हर दिन ताबेल करना है. எவ்ரி டே தாபேல் எடுக்கணும். हर दिन ताबेल करना है. எதுல தாபேல் வரணும்? किसमें ताबेल आना है? யெகோஷுவாவின் இரத்தத்துக்குள்ள முங்கி எந்திரிச்சிருங்க. यहोशुआ के लहू में डूब के उठिए. தண்ணீனால தாபேல் எடுக்கிறது ஒரு தடவை தான். और पानी से ताबेल लेना एक ही बार. ஆனா யெகோஷுவாவின் இரத்தத்துல लेकिन यहोशुआ के लहू में நீங்க டெய்லி தாபேல் எடுக்கணும். अब हमेशा ताबेल लेना है. நைட் ஆகும்போதெல்லாம் சாயங்காலம் ஆயிட்டுனா और सांझ हो गई तो கர்த்தாவே நம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா. हे प्रभु अपने लहू से मुझे धो डालिए. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவத்தை செஞ்சிடுறேன், जाने अनजाने में पाप कर देता हूँ. என்னை உம்முடைய இரத்தத்துக்குள்ள தாபேல் பண்ணுங்க. मुझे अपने लहू के अंदर ताबेल कर दो. அந்த இரத்தம் இன்னும்
அது கரப்படாத ஒரு ரத்தம். वो लहू जो है अभी भी वो खराब नहीं हुआ है, அந்த ரத்தம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. वो लहू इकट्ठा किया गया है, அதுதான் மிக்வா. वही मिकवा है. ஒரு காரியத்தை நீங்க சேர்த்தீங்கன்னா அது மிக்வா. एक चीज को अगर इकट्ठा करते हैं तो वो मिकवा है. அந்த ரத்தத்துல நீங்க முங்கி எந்திக்கும் போது उस लहू में जब आप डूब के उठते हैं, நீங்க தாபேல் எடுக்கிறீங்க. आप ताबेल लेते हैं. சோ தண்ணினால நீங்க தாபேல் எடுக்கிறது ஒரு தடவை தான். तो पानी से ताबेल जो लेते हैं वो एक ही बार है. ஆனா யோசுவாவின் ரத்தத்துக்குள்ள लेकिन यहोशुआ के लहू के अंदर நீங்க டெய்லி தாபேல் எடுங்க. आप हर दिन ताबेल लेना है, டெய்லி தாபேல் எடுங்க. हर दिन ताबेल लेना அந்த है. ரத்தம் தான் உங்களை சுத்திகரிக்கும். तो लहू ही आपको शुद्ध करेगा. தண்ணினால் எடுக்கிற தாபேல் और पानी से जो हम ताबेल लेते हैं, நீங்க தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. आप परमेश्वर के साथ एक प्रतिज्ञा करते அந்த हैं. உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். वो प्रतिज्ञा बहुत महत्वपूर्ण அதே है. சமயம் ஒவ்வொரு இரவு ஒவ்வொரு சாயங்காலமும் वैसे ही हर सांझ को, ஒவ்வொரு நேரமும் हर बार நீங்க கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள முங்கி எழுந்தீங்க. आप परमेश्वर के लहू के अंदर डूब के उठिए. சோ ஒவ்வொரு நாளும் நம்ம மிக்வா எடுக்கணும். तो हर दिन हम मिकवा लेना है, ஒவ்வொரு நாளும் தாபேல் எடுக்கணும். हर दिन ताबेल लेना है. எதுல தாபேல் எடுக்கணும்? किसमें ताबेल लेना है? யெகோஷுவாவின் ரத்தத்துக்குள்ள முங்கி எந்திக்கணும். यहोशुआ के लहू के अंदर डूबना है. அப்படி முங்கி எந்திச்சிட்டோம்னா ऐसे डूब के उठने அவர் तो நம்மளை சுத்திகரிக்கிறார். वो हमें शुद्ध करता है. யெகோஷுவாவின் ரத்தம் यहोशुआ का लहू சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். सारे पापों से हमें शुद्ध करता है. இன்னைக்கு நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிச்சாச்சா? आज हमारे पापों को हमने शुद्ध किया. பாருங்க, क्या? முதல் தாபேலுங்கிற வார்த்தை எங்க வருது? सबसे पहले ताबेल ये शब्द किधर आता है? யோசேப்பின் அங்கியை எடுத்து यूसुफ के वस्त्र को लेकर அது ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல முக்கிறது தான் தாபேல். वो मेमने के लहू में डुबाना ही ताबेल है. இன்னைக்கு அந்த முக்கப்பட்ட வஸ்திரம், आज वो डुबाया हुआ वस्त्र, ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம், वो लहू से डुबाया गया अंगरखा, யெகோஷுவாவின் வஸ்திரம் यहोशुआ का अंगरखा இன்னைக்கு நம்ம மேல आज போடப்படட்டும். हमारे ऊपर डाला जाना चाहिए. அந்த வஸ்திரம் ஆல்ரெடி அங்க தாபேல் ஆயிருக்குது. वो पहले से ही वहां पर ताबेल हुआ है. யெகோஷுவாவின் ரத்தத்துக்குள்ள தாபேல் ஆயிருக்குது. यहोशुआ के लहू के अंदर ताबेल हुआ है. இன்னைக்கு அந்த வஸ்திரம் உங்க மேல போடப்படணும். आज वो अंगरखा आपके ऊपर आना है. எப்படி போவாசுனுடைய வஸ்திரம் ரூத் மேல வந்துச்சோ, जैसे बोवास का अंगरखा जो रूत के ऊपर आया, போவாசுனுடைய அந்த சத்தர் ரூத் மேல வந்துச்சோ, बोवास का चद्दर जो है रूत के ऊपर आया, அதே மாதிரி वैसे ही யெகோஷுவாவின் வஸ்திரம் உங்க நம்ம மேல வரணும். यहोशुआ का अंगरखा हमारे ऊपर आना चाहिए. யெகோஷுவாவின் வஸ்திரம் அவர் மணவாட்டி மேல வரும். यहोशुआ का अंगरखा दुल्हन के ऊपर आएगा, வேற யார் மேலயும் வராது. और किसी के ऊपर नहीं आएगा. அது மணவாட்டி மேல மட்டும்தான் वो வரும். केवल दुल्हन के ऊपर ही आएगा. இதுதான் முதல்ல தாபேலுங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்ட இடம். यही एक पहला जगह है जहां पर ताबेल दिया गया है. அடுத்தது அந்த தாபேல் வார்த்தை எங்க வருது அப்படின்னா, और अगला ताबेल शब्द कहां आता है? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் निर्गम के 12वां अध्याय 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22वें वचन को हम पढ़ेंगे. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இங்க ஒவ்வொரு வீடுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து விட்டு வெளிய வரும்போது इस्राएल लोग जब मिस्र से बाहर आ रहे थे, கர்த்தர் சொன்னார் ஒவ்வொரு ஆடுகளும் அங்க பலியிடப்படணும். परमेश्वर ने कहा हर एक मेमना वहां पर बलि देना चाहिए. ஒவ்வொரு வீடுகளையும் ஆடு வெட்டணும். हर एक घर में बकरे का बलि होना है. அந்த இரத்தத்தை उस लहू को அத சேர்த்து उसे उसे जमा करके சேர்க்கிறது என்னது? इकट्ठा करना क्या है? மிக்வா. मिकवा. அந்த இரத்தத்தை ஒரு தொட்டில ஒரு சட்டில சேர்த்து उस मिकवा को एक बर्तन में लेकर அந்த ஈசோப் என்கிற அந்த கீரை செடியை और वो जो इसका गुच्छा है அத அந்த இரத்தத்துல முக்கணுமா. उसको उस लहू में डुबाना है. முக்கிறது என்னது? और डुबाना क्या है? தாபேல். ताबेल करना. அது அதுல முக்கி उसमें डुबाकर வீட்டின் நிலைக்கால்கள்ல பூசணும். और घर के चौकट में लगाना है. இதுல இந்த இதான் இரண்டாவது இடம் அந்த தாபேல்ங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. और ये दूसरा जगह है जहां ये ताबेल शब्द दिया गया है. இன்னைக்கு நம்ம அந்த இரத்தத்துல முங்கணும். आज हम उस लहू के अंदर डूबना है. நம்ம அந்த இரத்தத்தை தோய்க்கப்படணும். आज उस लहू के अंदर हम धोया जाना चाहिए. யெகோஷுவாவின் இரத்தத்துக்குள்ள நம்ம தாபேல் ஆகணும். यहोशुआ के लहू के अंदर हम ताबेल होना है. அதுல தான் நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். उसमें ही हम शुद्ध होते हैं. வேற காரியத்துல இல்ல. और कोई चीजों में नहीं. பாருங்க, கர்த்தருடைய நாமத்துல தான் சுத்திகரிப்பு நடக்குது. परमेश्वर के नाम में ही शुद्धिकरण होता है. தாவீது பாடுறார், दाऊद गीत गाता है, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் அக்கிரமத்தை மன்னித்தருளும். हे प्रभु तेरे नाम की वजह से मेरे अक्रम क्रिया को माफ करो. நம்மளுடைய அக்கிரமங்கள் எதுல மன்னிக்கப்படுது? अपने अक्रम क्रिया किस में माफ होता है? அவருடைய நாமத்துல தான் நம்ம மன்னிக்கப்படுறோம். नाम में ही माफ होता है. பாருங்க, தாபேல் தாபேல் எதுக்காக? ताबेल किस लिए? சுத்திகரிக்கப்படுறதுக்காக, शुद्ध होने के लिए. பைபிள்ல ஒரு ஆளுடைய பேரும் இருக்குது. और कलाम में एक व्यक्ति का नाम भी है. அவருடைய பேரும் தாபேல் தான். उसका नाम भी ताबेल है. பாருங்க, 1 நாளாகமம் पहला इतिहास 26ஆம் அதிகாரம்
26वां अध्याय 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11वें वचन को पढ़ेंगे. பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहता है தெபலியா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மனிதன் சொல்லப்பட்டிருக்கிறார். और तबलिया करके एक व्यक्ति बोला गया है. அதனுடைய ஒரிஜினல் ஹீப்ருல பாத்தீங்கன்னா अगर हिब्रू में देखेंगे तो தெபலியாஹூன்னு கொடுக்கப்பட்டிருக்கும். उसमें तबलियाहू दिया गया है. சோ தெபேல்னா அர்த்தம் என்னது? தாபேல்னா, ताबेल का मतलब क्या है? தாபேல்னா ஞானஸ்நானம். ताबेल का मतलब बपतिस्मा. எப்படி ஞானஸ்நானம்? कैसा बपतिस्मा? தெபேல் யாஹூ, तबेल याहू. யாஹூ யாகு நாமத்துல தான் தாபேல் நடக்குது. वो याहू के नाम से ही ताबेल होता है. அங்கதான் பியூரிஃபிகேஷன் நடக்குது. वहाँ परिशुद्धिकरण होता है. கர்த்தருடைய நாமத்தினால தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். परमेश्वर के नाम से ही आपके पाप क्षमा होंगे. யாகு அப்படிங்கிற பெயர்ல தான் நமக்கு தாபேல் ஆகுது. याहू ये नाम के अंदर ही हमारा ताबेल होता है. ஒரே ஒரு மனுஷன் பெயர் தாபேல் யாகு. एक ही व्यक्ति का नाम ताबेल याहू. இது தாபேல் யாகு அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? ताबेल याहू का मतलब क्या है? அத ரெண்டா பிரிங்க. उसे दो भाग कीजिए. தாபேல் ஞானஸ்நானம், ताबेल में बपतिस्मा. யாகுங்கிறது கர்த்தருடைய பெயர். याहू जो है परमेश्वर का नाम है. அதாவது பிதாவினுடைய பெயர். पिता का नाम है. யெகோவாங்கிற யெகோவா தேவனுடைய பெயர். यहोवा परमेश्वर का नाम है. யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர் என்னது? और यहोवा परमेश्वर का छोटा नाम क्या है? ரெண்டு பெயர் இருக்குது. दो नाम है. ஒன்னு வந்து யா, एक तो या இன்னொன்னு வந்து யாஹூ. और दूसरा याहू. இந்த ரெண்டு பேர் சேர்ந்ததுதான், ये दोनों नाम मिलकर ही இதுதான் யெகோவாவுடைய சுருக்கமான பெயர். यही यहोवा का छोटा नाम है. யாஹூ பேர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. याहू ये जो नाम है बहुत सारे लोग इस्तेमाल करते हैं. யாரெல்லாம் கம்ப்யூட்டர்ல உட்கார்றாங்களோ, जो कंप्यूटर में बैठते हैं, எல்லாருமே யாஹூ பேர் யூஸ் பண்ணுவாங்க. सब जन याहू ये शब्द को इस्तेमाल करते हैं. yahoo.com, yahoo.com. அதான் முந்தி வந்து அந்த இமெயில் ஐடிக்கு அதான் யூஸ் பண்ணுவாங்க. और पहले जो है ईमेल आईडी के लिए वही इस्तेमाल करते थे. அதான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. वही इस्तेमाल करते இப்ப அதிகமா யாரும் யூஸ் பண்றது இல்லன்னு நினைக்கிறேன். अब वो कोई भी इस्तेमाल नहीं करता. சோ யாஹூ அப்படிங்கிற பெயர் வந்து, तो याहू ये शब्द जो है அது கர்த்தருடைய நாமம், சுருக்கமான பெயர். परमेश्वर का एक छोटा नाम है. சோ இந்த தாபேலை பற்றி நமக்கு தெரிஞ்சிட்டு, तो ताबेल के बारे में हम जान लिए. இப்ப ஞானஸ்நானத்தை குறித்தான டீகோடிங் நம்ம பார்க்கலாம். बपतिस्मा के बारे में हम डिकोडिंग देखेंगे. இந்த டீகோடிங் ரொம்ப முக்கியமானது. ये डिकोडिंग बहुत महत्वपूर्ण है. நம்ம டீகோடிங்க பார்க்கும்போது डिकोडिंग को देखते समय கொஞ்சம் ஸ்கிரீனிங் நம்ம பார்க்கலாம். आप स्क्रीन में थोड़ा देखेंगे. இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க, स्क्रीन में देखिए. இதுல யெகோஷுவாவின் பெயரை நான் எழுதி இருக்கிறேன். यहोशुआ के नाम को मैंने लिखा है. இது கர்த்தருடைய நாமத்தை நான் ஹீப்ருல எழுதி இருக்கிறேன். परमेश्वर के नाम को हिब्रानी भाषा में मैंने लिखा हूँ. முதல்ல வந்து யோத், पहला योद, அதுக்கு பிறகு ஹே, उसके बाद हे, அதுக்கு பிறகு வாவ், और फिर वाव, அது பிறகு ஷின், शिन, அப்புறம் வாவ், वाव, அது பிறகு ஆயின், आइन, அப்புறம் கடைசில ஹே. और आखिर में हे. இந்த 7 அல்பபெட்டும் சேரும்போது 7 अक्षर मिलकर ही அதுதான் நம்ம யெகோஷுவா அப்படின்னு சொல்லி சொல்றோம். वही उसी को हम यहोशुआ बोलते हैं. இந்த யெகோஷுவா பேர்ல ये यहोशुआ नाम के நம்ம अंदर 3 பாகமா பிரிக்கலாம். 3 भाग में उसे करेंगे. முதல் ரெண்டு எழுத்து வந்து யா. पहला 2 अक्षर जो है या है. யானா யாருடைய பேரு? या किसका नाम है? அது யெகோவா தேவனுடைய பெயர். वो यहोवा परमेश्वर का नाम है. அதாவது பிதாவினுடைய பெயர். पिता का नाम है. இங்க நான் ஃபாதர் சொல்லி கொடுத்திருக்கிறேன். यहाँ मैंने पिता करके दिया है. சோ இது பிதாவினுடைய பெயர். ये पिता का नाम है. அடுத்தது வாவ் ஷின் வாவ். और अगला वाव शिन वाव. இந்த ஷின் யாரை குறிக்கு அப்படினா, ये शिन किसे बताता है? அது குமாரனை குறிக்குது. पुत्र को बताता है. அவருடைய கரத்துல 2 கரத்துல ஆணி அடிக்கப்பட்டது. दोनों हाथों में खिले मारे गए. சோ குமாரனுடைய பாடுகளை குறிக்கும். तो पुत्र के पीड़ा को बताता है. குமாரனுடைய பாடுகளை குறிக்கும். पुत्र की पीड़ा को बताता है. அவர் சிலுவையிலே நமக்காகப்பட்ட பாடுகள், वो क्रूस में हमारे लिए जो पीड़ा सहा, அந்த பாடுகளை அது குறிக்கும். वो पीड़ा को बताता है. அடுத்தது ஆயின். और अगला आइन. ஆயின்னா என்னது? आइन का क्या मतलब है? கண்ணு. आंख. கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னார், परमेश्वर ने हमें देखकर कहा, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான். तुझे जो छूता है वो मेरे आंख की पुतली அப்ப को छूता நம்ம है. எல்லாம் யாரு? हम सब कौन है? நம்ம யெகோவா தேவனுடைய கண்கள். हम परमेश्वर की आंख की पुतली है. நம்ம அவருடைய கண்மணிகள். हम उसके आंख की पुतली இந்த है. கடைசி 2 எழுத்து ये आखिर 2 शब्द जो இது है, நம்மளை குறிக்குது. ये हमें बताता है. சோ பிதாவினுடைய ஸ்தானம் இருக்குது. पिता का स्थान भी है. குமாரனுடைய பாடுகளை பார்க்கலாம். पुत्र के पीड़ा को देख सकते हैं. அடுத்தது மணவாட்டியை நீங்க பார்க்கலாம். और अगला दुल्हन को भी देख सकते हैं. இப்ப நம்ம டீகோடிங் நம்ம பாப்போம். अब हम डिकोडिंग देखेंगे. மத்தேயு 28ஆம் அதிகாரம், मत्ती का 28वां अध्याय, அதுல 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 19वें वचन को पढ़ेंगे. நம்ம மெதுவா நம்ம வாசிக்க போறோம். धीरे से हम पढ़ने वाले हैं. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், இப்போ இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். यहाँ पर एक चीज देखने वाले हैं. சகல ஜாதிகளையும். सारे जातियों को. இந்த
இந்த சகல ஜாதி அப்படிங்கிறது இப்ப இங்க டீகோடிங்ல எங்க இருக்குது? ये सारे जातियों, ये डिकोडिंग में कहां पर है? அது மணவாட்டியை குறிக்குது. वो दुल्हन को बताता है। சகல ஜாதியையும் सारे जातियों को என்ன செய்யணுமா? क्या करेंगे? அவங்கள சீஷராக்கணும். उनको चेले बनाना है। இந்த சகல ஜாதியையும் நீங்க சீஷராக்கணும். सारे जातियों के लोगों को चेले बनाना है। இந்த யெகோஷுவாங்கற பேர்ல, यहोशुआ के नाम में இந்த கடைசி ரெண்டு எழுத்து, ये आखिर दो अक्षर जो है, இதுதான் சகல ஜாதி. यही सारे जातियां, சகல ஜாதியை சீஷராக்கி सारे जातियों को शिष्य चेले बनाओ। பிதா பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எப்படி தாபேல் கொடுக்கணுமா? कैसे ताबेल करना है? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல தாபேல் கொடுக்கணும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से ताबेल देना है। பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல தாபேல் கொடுக்கணும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से ताबेल करना है। இப்போ இந்த டீகோடிங்ல உங்களுக்கு இப்ப தெரிய வரும். अब डिकोडिंग में आपको समझ में आएगा பிதாவுடைய பெயர் என்ன? पिता का नाम क्या है? கர்த்தர் சொன்னா பிதாவின் பெயர்ல ஞானஸ்நானம் கொடுங்கள். परमेश्वर ने कहा पिता के नाम से बपतिस्मा दो। அப்ப பிதாவுடைய பெயர் என்ன? तो पिता का नाम क्या है? பிதானா அப்பா. पिता का मतलब अब्बा। அப்பாங்கிறது ஒரு பெயர் கிடையாது. पिता का मतलब पिताजी, उसका पिता जो है नाम नहीं है। நானும் அப்பா தான். मैं भी पिताजी हूँ। எனக்கும் என்னுடைய அப்பா இருக்காங்க. मेरे पिताजी भी हैं। நம்ம अनेகர் இங்க அப்பா மாதிரி இருக்கிறோம். और बहुत सारे पिता लोग हैं यहाँ पर। அப்பாவுக்கு ஒரு பெயர் இருக்குது. तो पिता का एक नाम है। நம்ம பிதாவுடைய பெயர் என்ன? हमारे पिता का नाम क्या है? யா. யாங்கிறது அவருடைய பெயர். या उसका नाम है। சுருக்கமான பெயர் வந்து யா. और जो छोटा नाम जो है वो या है। அதனால தான் யெகோஷுவா சொன்னார், इसलिए यहोशुआ ने कहा, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் मैं मेरे पिता के नाम से आया तो भी நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. तुमने मुझे स्वीकार नहीं किया। அவர் யாருடைய பெயர்ல வந்தார்? किसके नाम से आया? அவருடைய பிதாவுடைய பெயர்ல வந்தார். वो उसके पिता के नाम से आया। பிதாவுடைய பெயர் என்ன? पिता का नाम क्या है? யாங்கிற பெயர். या ये नाम है। நம்ம அறிந்தோ அறியாமலோ हम जाने अनजाने में ஹalleluyaன்னு சொல்றோம். हालेलुया बोलते हैं। ஹalleluyaன்னு அர்த்தம் என்னது? हालेलुया का मतलब क्या है? யாவாகி உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். और या खुदा की स्तुति करता हूँ। யா की स्तुति करोன்னு சொல்லி ஹிந்தில சொல்லுவாங்க. हिंदी में या की स्तुति करो कहते हैं। சோ யாங்கிறது நம்ம தேவனுடைய சுருக்கமான பெயர். या जो है हमारे परमेश्वर का एक छोटा नाम है। சோ பிதாவுடைய பெயர் என்னது? तो पिता का नाम क्या है? या है। அடுத்தது குமாரனுடைய பெயர் என்னது? पुत्र का नाम क्या है? யெகோஷுவா. यहोशुआ। பாருங்க கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो। அந்த நாமத்தில ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். नाम से बपतिस्मा देने के लिए कहा। பிதாவுடைய பெயர் என்ன? पिता का नाम क्या है? या குமாரனுடைய பெயர் என்னது? पुत्र का नाम क्या है? யெகோஷுவா. பரிசுத்தாவி, पवित्र आत्मा। பரிசுத்தாவிங்கிறது பெயர் கிடையாது. पवित्र आत्मा नाम नहीं है। ஆவியில பரிசுத்தமானது. और आत्माओं में पवित्र। ஒரு மனிதன் மரிச்சாச்சுன்னா, एक व्यक्ति मर गया तो அப்புறம் ஆவிதான். तो वो आत्मा है। அப்போ ஆவி வந்து ஒரு பெயர் கிடையாது. तो आत्मा एक नाम नहीं है। ஆவிக்கு ஒரு பெயர் உண்டு. आत्मा का एक नाम है। பரிசுத்த ஆவிக்கு ஒரு பெயர் உண்டு. पवित्र आत्मा का एक नाम है। அதனால தான் யெகோஷுவா ஹா மஷியாஹ்னு சொல்லி சொல்றோம். इसलिए यहोशुआ हा मसीहा कहते हैं। மசியாஹ் அப்படினா அர்த்தம் என்னது? मसीहा का मतलब क्या है? அபிஷேகம் பண்ணப்படுதல். अभिषेक व्यक्ति। அப்ப எந்த பெயர்ல அபிஷேகம் இருக்குது? तो किस नाम में अभिषेक है? யெகோஷுவாங்கற பெயர்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது. यहोशुआ के नाम के अंदर पवित्र आत्मा का अभिषेक है। சோ கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில ஞானஸ்நானம் கொடுங்கள். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो। அந்த பெயர்ல ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். उस नाम से बपतिस्मा देने के लिए कहा। அந்த பெயர் என்னது? वो नाम क्या है? டீகோடிங்ல நீங்க பாக்கும்போது डिकोडिंग में जवाब देखते हैं। நீங்க யோசுவா பேரை நீங்க அதுல பார்க்கலாம். यहोशुआ के नाम के अंदर वो देख सकते हैं। அதனால தான் इसलिए சீஷர்கள் எல்லாரும் எந்த பேர்ல கொடுத்தாங்க? शिष्य लोग को क्या नाम से दिए? வால்டர் பிரதர் என்ன புதுசான சொல்லிட்டாங்களே? क्या हुआ भाई, वॉल्टर ने कुछ नया बता दिया? கேள்வி வந்துச்சுன்னா கேள்விக்கு பதில் கொடுத்தே ஆகணும். और सवाल आया तो सवाल का जवाब तो देना ही है। நம்ம மறைச்சு வச்சோன்னு வைங்க, अगर हम छिपा के रखे, பவுல் சொன்னார், पौल ने कहा, நான் ஒன்றும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. कुछ भी मैं तुम्हारे पास छुपाया नहीं। அப்ப நான் டீகோடிங்ல எதுவுமே நான் மறைச்சு வைக்க முடியாது. डिकोडिंग में मैं कुछ भी छुपा नहीं सकता। இப்போ உங்க ரத்த பலிக்கு நான் நீங்கள் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னார். तो अभी मैं आपके लहू के लिए मैं छूट गया। அப்ப டீகோடிங் பிரகாரம் நீங்க வரும்போது डिकोडिंग के हिसाब से अगर आप देखेंगे, வேதத்துல எந்த இடத்துல நம்ம பார்த்தாலும் कलाम के अंदर कोई भी जगह में हम देखेंगे तो भी எல்லா அப்போஸ்தலர்களும் सारे प्रेरित
ஒவ்வொரு எவாஞ்சலிஸ்ட் கூட और सारे इवेंजलिस्ट அவங்க யெகோஷுவா மஷியாஹின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. यहोशुआ हम मसीहा के नाम से ही बपतिस्मा दिए हैं। அவங்க ஏன் பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தில் சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கல? वो क्यों पवित्र पिता पुत्र पवित्र आत्मा बोलकर बपतिस्मा नहीं दिए? ஏன்னா டீகோடிங் பிரகாரம் அதுதான் வருது பாருங்க. क्योंकि डिकोडिंग के हिसाब से वही आता है। வேதத்தை நம்ம பொய்ன்னு சொல்லி சொல்ல முடியாது. कलाम को हम झूठ नहीं बोल सकते। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா प्रेरित दूसरे अध्याय में आप देखेंगे அங்க ஞானஸ்நானம் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. उस जगह में 3000 लोग बपतिस्मा लिए। இந்த 3000 பேரும் ये 3000 लोग இவங்க யூதர்கள். ये यहूदी लोग हैं। ஆனா பிரஜாதியாருக்கு யாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்? लेकिन कौन से अन्य जात को बपतिस्मा दिए? பாருங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் प्रेरित 10वां अध्याय 1ஆம் வசனத்தை வாசிங்க. पहले वचन को पढ़ेंगे। இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். கொர்நேலியு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். कोर्नेलियस नाम का एक व्यक्ति है। இவர் யூதன் கிடையாது. ये यहूदी नहीं है। இவன் இத்தாலியா பட்டணத்துக்காரன். ये इतालिया का है। இவன் யூதன் கிடையாது. ये यहूदी नहीं है। இந்த பிரஜாதியானுக்கு ये अन्य जात को அவனுடைய குடும்பத்தினர் எல்லாத்துக்கும் और उसके परिवार समेत இந்த பேதுரு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு பாருங்க. उसने कैसे बपतिस्मा दिया? அதே அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்க. उसी अध्याय के अंदर आखिरी वचन को पढ़िए। கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கி இருக்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப தமிழ்ல வாசிக்கும் போது तमिल में जब पढ़ते हैं அதுல வெறும் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள், தாபேல் கொடுத்தான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். केवल उसमें ताबेल दिए करके बोला गया है। हिंदी வாசிக்கலாம்। हिंदी में पढ़ेंगे। और उसने आज्ञा दी और पेत्रस ने आज्ञा दी कि उन्हें यीशु मसीह के नाम से बपतिस्मा दिया जाए। यहोशुआ मसीहा के नाम से बपतिस्मा दिया जाए। तब उन्होंने उससे विनती की कि कुछ दिन हमारे साथ रहे। कुछ दिन हमारा साथ रहेगी। பாருங்க பேதுரு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தானா? देखिए पतरस ने कैसा बपतिस्मा दिया? யெகோஷுவாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கறான்। वो यहोशुआ के नाम से बपतिस्मा देता है। வெறும் யெகோஷுவா பேர்ல கொடுக்க கூடாது। केवल यहोशुआ के नाम से नहीं देना। யெகோஷுவா மெசியாவின் நாமத்தில் கொடுக்கணும்। यहोशुआ मेसिहा के नाम से देना है। அந்த முழு பேர்ல கொடுக்கணும்। वो पूरे नाम से देना है। பாருங்க இப்படி தான் அவன் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கான்। ऐसे ही उसने बपतिस्मा दिया है। இது யூதர்களுக்கும் அப்படி தான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கான்। यहूदियों को भी ऐसे ही दिया। பிரஜாதியானுக்கும் அப்படி தான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கான்। अन्य जात को भी ऐसे ही दिया। இது ஒரிஜினல் கிரீக் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா अगर ग्रीक टेक्स्ट में देखेंगे तो அந்த கிரேக்க மொழியில நீங்க பாத்தீங்கன்னா ग्रीक भाषा में आप देखेंगे तो அங்கேயும் யெகோஷுவாவின் நாமத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்குது। वहां पर भी यहोशुआ के नाम से ही दिया गया है। ஆனா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஏன் அது எடுக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல। क्यों तमिल और इंग्लिश में उसे निकाल दिया मालूम नहीं। ஆனா மூல மொழியில அது இருக்குது। लेकिन जो मूल भाषा है उसमें है। அப்ப ஏன் இப்படி கொடுத்தாங்க? तो क्यों ऐसे दिए? ஏன் அவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்துல கொடுக்கல? क्यों पिता पुत्र पवित्र आत्मा के नाम से नहीं दिए? இது அவங்க தப்பா சொல்லி செஞ்சிட்டாங்களா? ये गलत किए क्या? அவங்க தப்பா செஞ்ச மாதிரி தெரியல। वो गलत किया ऐसा नहीं लग रहा। அப்படி தப்பா செய்திருந்தால் अगर गलत किया होगा அவங்க மூலமா காரியங்கள் நடந்திருக்காது। उनके द्वारा कार्य नहीं हुआ होगा। கர்த்தர் அவங்களை அங்கீகரித்திருக்கிறார்। परमेश्वर ने उन्हें स्वीकार किया है। பாருங்க ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு வந்துட்டான்னா देखिए एक व्यक्ति के अंदर शैतान आ गया तो நம்ம எத்தனை பிசாசுகளை துரத்துறோம்? जितने लोग शैतान को भगाते हैं பாருங்க நம்ம விரட்டும் போது हम जब भगाते हैं அந்த பிசாசு பேசும்। शैतान बोलता है அந்த மனுஷனுக்குள்ள இருந்து பேசும்। उस व्यक्ति के अंदर से बोलता है। அப்ப பேசுறது அந்த மனுஷனா பிசாசு பேசுதா? तो ये व्यक्ति बोलता है कि शैतान बोलता है? மனுஷன் பேச மாட்டான்। ये व्यक्ति नहीं बोलता। அந்த பிசாசு தான் உனக்குள்ள இருந்து பேசும்। वो शैतान ही उसके अंदर से बोलता है। நான் இன்னென்ன பிசாசு வந்திருக்கிறேன், मैं ये व्यक्ति आया हूँ, இவன் நான் சும்மாவா இவனுக்குள்ள வந்திருக்கிறேன், मैं ऐसे ही इसके अंदर आया क्या? அவன் அங்க வந்தான், वो यहाँ पर आया, நான் உனக்குள்ள வந்துட்டேன்। मैं उसके अंदर आ गया। பாருங்க ஒரு சிஸ்டருக்கு ஜெபம் பண்ண போறோம்। एक बहन के लिए हम प्रार्थना कर रहे थे। 8 பேர் பிடிச்சிருக்காங்க, 8 लोग पकड़े हैं। கையை பிடிச்சிருக்காங்க, 8 பேர் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க। 8 लोग हाथ पकड़े हैं। சும்மா இப்படி தூக்கி போடுறாங்க। ऐसे 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 हाथ को ऐसा फैलाती है और गिर 8 பேர் जाते हैं। பொத்து பொத்துன்னு விழுந்து கிடந்தாங்க। सारे 8 लोग ऐसे गिर जाते हैं। அதுக்குள்ள பயங்கரமான பிசாசு, उसके अंदर भयानक शैतान அது பேசுது। वो बोलती है நானா வந்தேன் உள்ள, मैं आया क्या? இவன் நீ பாக்குறதுக்கு என்னைய வந்தாங்க, मुझे देखने के लिए आई, நான் உள்ள வந்துட்டேன், मैं उसके अंदर आ गया। நான் வந்ததுனால தான் நான் வந்தேன்। वो आई इसके लिए मैं आया। பிசாசுக்கும் நீதியா செய்யறதுக்கு பாருங்க, நீதியா செய்தான்।
देखिए शैतान भी एकदम धर्म से करता है। நான் சும்மாவா வந்தேன், அவன் என்னை பார்க்க வந்தா நான் உள்ள வந்துட்டேன். मैं ऐसे ही थोड़ी आया, वो मुझे देखने के लिए आई, मैं आ गया। அதே மாதிரி சும்மா கூட பார்க்கிறதுக்கு போயிராதீங்க. इसलिए ऐसे भी देखने के लिए नहीं जाना, அதுக்கு காரணம் கிடைச்சு போயிடும். इसके लिए उसको एक कारण मिल जाएगा। ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு இறங்கிட்டுனா, एक व्यक्ति के अंदर शैतान घुस गया तो அது பிசாசு பேசுது. वो शैतान बोलता है। அதே மாதிரி वैसे ही பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கினால், पवित्र आत्मा एक व्यक्ति के अंदर आ गया அது அந்த மனிதன் பேச மாட்டான், वो व्यक्ति वो नहीं बोलेगा, அது அபிஷேகம் பேசும். वो अभिषेक बात करेगा, பரிசுத்தாவியானவர் பேசுவார். पवित्र आत्मा बात करेगी। பேதுரு 3 தடவை மேசியாவை மறுதலிச்சவன், पतरस 3 बार मसीहा को इनकार किया, ஆனா பெந்தெகோஸ்தே நாள்ல लेकिन पेंटेकोस्ट के दिन में பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தவுடனே पवित्र आत्मा का अभिषेक आते ही அது அவன் பேசல, वो नहीं बोलता, பரிசுத்தாவியானவர் பேசுறார். पवित्र आत्मा बोलता है। அப்ப பேதுரு பிரசங்கம் பண்ண தப்புன்னு சொன்னா, अगर पतरस ने प्रचार किया वो गलत बोलेंगे तो அவங்க பேதுரு பேசுனது தப்புன்னு சொல்லல, वो पतरस को गलत नहीं बोलते, பரிசுத்தாவியானவர் பேசுனது தப்புன்னு சொல்றாங்க. पवित्र आत्मा ने जो बोला वो गलत बोलते हैं। இது பரிசுத்தாவியானவருக்கு விரோதமா பேசுற ஒரு பேச்சு. ये पवित्र आत्मा के विरुद्ध बात करते हैं, அப்படி நம்ம பேசிட கூடாது. इसलिए हम लोग ऐसे बात नहीं करते। அதனால அந்த பிரதர்ட்ட சொன்னேன், इसलिए मैं भाई से बोला நீங்க எதையுமே ஜட்ஜ் பண்ணிர வேண்டாம், आप कुछ भी इसको न्याय मत करो, ரெண்டையும் முன்னாடி வைக்கணும். दोनों सामने रखना है। யாருக்கு எப்படி புரியுதோ ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டோம். जिसको जैसे समझता है बपतिस्मा लेने நம்ம दो, அவங்களை எதுவுமே கட்டாயப்படுத்த வேண்டாம். हम कोई चीज में उनको जबरदस्ती नहीं करते। தேவன் எவர்களுக்கு எப்படி அந்த வெளிப்பாடை கொடுக்கிறாரோ, परमेश्वर जिसको जैसे प्रकटीकरण देता है அவங்க அப்படி தாபேல் எடுக்கட்டும். वो वैसे ही ताबेल लेने दो। பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் देखिए प्रेरितों का काम 8वां अध्याय அதுல 5ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 5वें वचन में अगर आप देखेंगे, பிலிப் என்கிற ஒரு சுவிசேஷகன், और फिलिप नाम का एक सुसमाचार, இவர் போய் பிரசங்கம் பண்ற சமாரிய தேசத்துல, ये समारिया देश में जाके प्रचार करता है, அங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. वहाँ बहुत सारे लोग उद्धार पाते हैं। அதுல நீங்க வாசிக்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5वें वचन, அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பாளிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று மறுபேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்ன செய்யப்பட்டாங்களா? क्या किए? சமாரிய தேசத்துல எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. हमारी इस देश के अंदर सारे लोग ने बपतिस्मा लिया, ऐसे दिया गया। நிறைய இடத்துல அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கும். बहुत सारे जगह में ऐसे ही दिया गया होगा। அவங்க ஞானஸ்நானம் எடுத்தார்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். बपतिस्मा लिया करके होगा। அப்ப இதுல ஒரு சிலவங்க என்ன சொல்வாங்கன்னா, तो इसमें कुछ लोग क्या बोलते हैं, அப்ப சும்மா கூட ஞானஸ்நானம் கொடுத்துடலாம், तो ऐसे भी बपतिस्मा दे सकते हैं। ஏன்னா பைபிள்ல ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு தானே எழுதி இருக்குது. कलाम में बपतिस्मा दिए करके ही दिया है ना, எப்படி கொடுத்தாங்கன்னு எழுதப்படல. ऐसा दिया है करके नहीं दिया है। அப்ப நம்ம எப்படினாலும் ஞானஸ்நானம் கொடுத்துடலாம், कैसे भी दे सकते हैं, வெறும் ஞானஸ்நானம் மட்டும் கொடுக்கலாம், केवल बपतिस्मा करके दे सकते हैं அப்படின்னு சொல்லுவாங்க. ऐसे बोलते हैं। ஆனா கீழ வாசித்தா தான் தெரியும், लेकिन नीचे पढ़ेंगे तो ही मालूम பாருங்க, पड़ेगा। கீழ வாசிக்கலாம், आगे पढ़ेंगे। சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. எப்படி ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்களா?
யோசுவா மேசியாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க. कैसे बपतिस्मा लिए? यहोशू मसीह के नाम से बपतिस्मा लिए थे। ஆனா மேல நீங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் மட்டும் लेकिन கொடுக்கப்பட்டிருக்கும். ऊपर आप देखेंगे तो केवल बपतिस्मा दिया गया है। சோ பைபிள்ல எல்லா இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா कलाम के अंदर सभी जगह में देखेंगे तो அவங்க எல்லாரும் யோசுவா மேசியாவின் நாமத்துல தான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்காங்க. सभी लोगों ने यहोशू मसीहा के नाम से ही बपतिस्मा दिया है। அப்ப இவங்க இயேசு கிறிஸ்து சொன்னதை அவங்க அவமதிச்சிட்டாங்களா? तो यीशु मसीह ने जो बोला उसका अनादर किया क्या उन्होंने? அவங்க கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டாங்களா? परमेश्वर की प्रतिज्ञा को उन्होंने पालन नहीं किया। ஏன்னா தாபேல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ताबेल महत्वपूर्ण बात है। இந்த தாபேல் ஒரு மனிதன் செய்யல அப்படினா ये ताबेल एक व्यक्ति नहीं करता है तो அவங்க இன்னும் அசுத்தமா தான் இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். अभी भी वो अशुद्ध है ऐसा मतलब होता है। தாபேல் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். तो परमेश्वर ने बोला कि ताबेल किस तरह लेना है। நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दीजिए। அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கொடுக்கணும். तो पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लेना है। இந்த பேரை போட்டு நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா इस नाम को रखकर आप डिकोड करेंगे तो யோசுவா பேரை போட்டு நம்ம டீகோட் பண்ணும்போது यहोशू के नाम रख के डिकोड करते समय நமக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேர் அதுக்குள்ள வந்துருது. पिता पुत्र पवित्र आत्मा का नाम उसमें आ जाता है। அப்பதான் நம்ம பார்க்கிற காரியங்கள் கரெக்ட்டா தெரியும். तभी हम जो देखते हैं वो सही दिखेगा। சீஷர்கள் அனைவரும் அப்படிதான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்காங்க. शिष्य लोग सभी लोगों ने ऐसे ही बपतिस्मा दिया है। ஆனா இன்னைக்கு உலகத்துல लेकिन आज संसार के अंदर 95% और 95% எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல தான் ஞானஸ்நானம் सभी கொடுக்கறாங்க. लोग पिता पुत्र पवित्र आत्मा के नाम से ही बपतिस्मा देते हैं। நிறைய பேருடைய வாக்குவாதம் எப்படி இருக்கும்னா कुछ लोगों का विवाद कैसा होगा? இயேசு கிறிஸ்து பெரியவரா பேதுரு பெரியவரான்னு கேட்பாங்க. यीशु बड़ा है कि पतरस बड़ा है? நம்மளுக்கு பைபிள் தான் பெருசு. हमारे लिए कलाम ही बड़ा है। பரிசுத்தாவியானவர் அதுல மகிமைப்படணும். परमेश्वर पवित्र आत्मा उसमें महिमा पाना है। யெகோஷுவா தான் பெரியவர். यहोशू ही महान है। யெகோஷுவா எல்லா தேவனுக்கும் மேலான தேவன் சொல்லி பைபிள் சொல்லி இருக்குது. यहोशू सारे परमेश्वरों के ऊपर है करके कलाम कहता है। அந்த தேவாதி தேவன் சொன்னதை ஒருவரும் மாத்த முடியாது. वो परमेश्वरों का परमेश्वर ने जो बोला उसे कोई बदल नहीं सकता। ஆனா யோசுவாவின் வாயில வந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் लेकिन यहोशू के मुंह से निकलने वाले शब्द எல்லாமே ஓபியான வார்த்தைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. सभी दृष्टांत में है करके कलाम कहता है। ஓபினால எல்லாமே வேற எவ்விதத்திலும் அவர் பேசவில்லை. और दृष्टांत के बिना और कोई तरीके से उनसे बात नहीं किया। சில நேரம் சீஷர்கள் சொல்லுவாங்க, कुछ लोग शिष्य बोलते हैं இப்போ அவர் ஓம் இல்லாம பேச தெளிவா பேசுறாருன்னு சொல்லுவாங்க. अब वो एकदम स्पष्ट बोलता है, ஆனா அப்பவும் அவர் ஓமையில தான் பேசுறாரு. लेकिन तभी भी वो दृष्टांत में ही बोलता है। ஏன்னா வார்த்தை மாறாது. कि वचन नहीं बदलता। பைபிள்ல கர்த்தருடைய வாயிலிருந்து ஓமை தான் வரும் அப்படினா कलाम में अगर परमेश्वर के मुंह से दृष्टांत ही आता है அவருடைய வாயிலிருந்து ஓமையா தான் வரும். तो उसके मुंह से दृष्टांत ही आता है। பாருங்க கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा நான் போறேன், मैं जा रहा हूं, ஆனா உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். लेकिन तुम्हें ऐसे नहीं छोड़ूंगा। ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், एक रक्षक को भेजूंगा, அவர் நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். और जो मैंने सब सिखाया उन सारी चीजों को वो तुम्हें याद दिलाएगा। எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவார். सब कुछ याद दिलाएगा। அப்போ அப்போஸ்தலர்களுக்கு ஏன் இந்த ஞானஸ்நானத்தை பற்றி ஞாபகப்படுத்தல? तो फिर क्यों प्रेरितों को उस नाम के बारे में याद नहीं दिलाया? இந்த காரியத்தை நம்ம டீகோடிங்ல பார்க்கும்போது इस चीज को हम डिकोडिंग में जब देखते हैं அப்ப சீஷர்கள் செஞ்சது கரெக்ட் தான் வருது. तो शिष्य ने जो किया वो सही है करके आता है। பாருங்க டீகோடிங்ல நிறைய பேர் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. डिकोडिंग में बहुत सारे लोग हमें फॉलो करते हैं। அப்ப நம்ம அதுக்கு கரெக்ட்டா உத்தரவாதமா तो இருக்கணும். हम उसके लिए सही तरीके से बोलना है। ஹீப்ரூல டீகோடிங் பண்ணும்போது हिब्रू में डिकोडिंग करते समय நான் இந்த டீகோடிங் பண்ணி பல நாள் ஆயிடுச்சு. ये डिकोडिंग कर कर मैं बहुत समय हो गया। என் மனசுல இருந்துட்டே உறுத்திக்கிட்டே இருந்தது. मेरे मन में ऐसे ही बोल रहा था कि நான் கர்த்தாவே இத பத்தி நான் பேசவே வேண்டாமா? इसके बारे में बोलूं कि नहीं। ஆனா கேள்வி வந்துச்சு போன வாரம். लेकिन पिछले हफ्ते में जो सवाल आया, திங்கட்கிழமை கேள்வி வந்தது. सोमवार को सवाल आया। மதுரையில இருந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. मदुरई के अंदर से एक बहन ने पूछा, நான் அப்ப கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். तो अगर सवाल आता है तो उसे जरूर बोलना है, அதை மறைக்க முடியாது. उसे हम छुपा नहीं அது सकते। கண்டிப்பா கர்த்தருடைய காரியத்தை நம்ம வெளிப்படுத்தி ஆகணும். जरूर परमेश्वर की चीज को हम प्रकट करना ही பாருங்க है। ஞானஸ்தாபேல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ताबेल बहुत महत्वपूर्ण है। இந்த தாபேலை பற்றி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ताबेल के बारे में प्रार्थना करके ஏன்னா पूछिए, டீகோடிங் பிரகாரம் போகும்போது कि जब डिकोडिंग के हिसाब से जाता है மிகவும் தெளிவான உங்களுக்கு காரியங்கள் கிடைக்குது. बहुत स्पष्ट रूप से आपको चीजें मिल जाती அதே हैं। மாதிரி ஈரோட்ல இருந்து என்கிட்ட ஒரு பிரதர் கேட்டாங்க. वैसे ही ईरोड के अंदर से भी एक भाई ने मुझे पूछा, அப்போ நான் சிரிச்சுக்கிட்டேன். तो मैं ऐसे हंस लिया, நான் ஒண்ணும் சொல்லல அவங்ககிட்ட. मैं कुछ बोला नहीं। அப்போ நான் ஒண்ணும் அங்க அந்த டைம்ல ஒண்ணுமே பேசல. उस समय में मैंने कुछ नहीं बोला। ஆனா ஜனங்கள் மத்தியில கேள்விகள் வர ஆரம்பிக்கும் போது लेकिन लोगों के मन में जब प्रश्न आता है, நம்ம இத காண்பிக்கிறது சரியா இருக்கும். इसे सही दिखाना हम सही होगा। ஆனா நம்ம டாக்டரின் பாயிண்ட்ல போறது கிடையாது. लेकिन हम डॉक्ट्रिन में जाते नहीं। பாருங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னா அது முடியாது. बपतिस्मा लेते ही स्वर्ग में जाएंगे ऐसा नहीं है। நீங்க யோசுவா பேர்ல ஞானஸ்நானம் எடுத்தாலும் आप यहोशू के नाम से बपतिस्मा लेंगे तो भी நரகத்துக்கு போக முடியும்.
नर्क में जा सकते हैं। இந்த தாபேல் என்கிற வார்த்தையில ஒரு டீகோடிங் இருக்குது. ये ताबेल ये शब्द के अंदर डिकोडिंग है। பாருங்க அந்த எழுத்தை நீங்க பாருங்க. उस अक्षर को आप देखिए। இந்த தாபேல்ங்கிற வார்த்தையில 3 எழுத்துக்கள் வரும். ये ताबेल इस अक्षर के अंदर इसके अंदर 3 अक्षर आता है। ஒன்னு வந்து முதல் எழுத்து வந்து டெட்ங்கிற எழுத்து. पहला जो अक्षर है वो टेट है। இந்த டெட் அப்படினா அதுக்கு அர்த்தம் வந்து கூடை. ये टेट का मतलब उसका टोकरी। நம்ம போன வாரம் பார்த்தோம். पिछले हफ्ते में हमने देखा தேபான்னு சொல்லி பார்த்தோம். तेबा हमने देखा। அதுல முதல் எழுத்து டெட். उसका पहला अक्षर टेट है। டெட் வந்து ஒரு கூடை. टेट एक टोकरी है। தெபேத்ங்கிறது பார்த்தோம். கர்த்தருடைய சமூகத்துல 2 கூடை வைக்கப்பட்டிருக்குது. परमेश्वर के समूह में 2 टोकरी है। எரேமியா 24ஆம் அதிகாரத்துல यिर्मयाह 24वें अध्याय में அதுல நம்ம பார்த்தோம். उसमें हमने देखा நேபுகாத்நேசர் யோயாக்கீம் ராஜாவை சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பிறகு नेबूखदनेस्सर जो है योयाकीम राजा को जब बाबिलोन में बंदीगृह में ले जाता है, அங்க எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. यिर्मयाह भविष्यद्वक्ता को एक दर्शन मिलता है। அதுல அவர் பார்க்கிற தேவாலயத்துக்கு முன்பாக 2 கூடை வைக்கப்பட்டிருக்குது. वो देखता है कि परमेश्वर के तंबू के सामने 2 टोकरी है। இந்த 2 கூடையிலயும் அத்திப்பழங்கள் இருக்குது. और इस दोनों टोकरी के अंदर अंजीर के फल हैं। ஒரு அத்திப்பழம் நல்ல பழங்கள், और कुछ एक टोकरी के फल जो है अच्छे हैं। இன்னொரு அத்திப்பழம் வந்து அது மோசமான அத்திப்பழங்கள். और दूसरे टोकरी में जो फल है वो खराब है। சோ முதல் எழுத்து என்னது? तो पहला अक्षर क्या है? டெட். टेट। டெட்னா என்னது? टेट का मतलब क्या है? கூடை. टोकरी। நம்ம தான் அந்த கூடை. हम ही वो टोकरी है। இந்த கூடைக்குள்ள பழம் இருக்கணும். ये टोकरी के अंदर फल होना चाहिए। எப்படிப்பட்ட பழம்? किस प्रकार का फल? நல்ல கனி இருக்கணும். अच्छे फल होना चाहिए। கெட்ட பழம் இருந்துச்சுனா अगर बुरा फल होगा तो 100% சொல்றேன் 100% मैं बोलता हूँ நீங்க அடிமைத்தனத்திலே இருந்துருவீங்க. आप बंदीगृह में ही रहेंगे। கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வர மாட்டார். परमेश्वर आपको नहीं छुड़ाएगा। அதனால தான் நம்ம வாயின் வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும்னு சொல்றது. इसलिए हमारी जुबान की शब्दों को हम संभालना है करके बोलते हैं। சிலர் சொல்வாங்க எனக்கு ரொம்ப பிரஷர். कुछ लोग कहेंगे मेरे ऊपर बहुत दबाव है, அதனால கெட்ட வார்த்தை வாயில வந்துருதுண்டு. इसलिए गाली आ जाता है। எவ்வளவு பிரஷர் வந்தாலும் சரி कितना भी दबाव क्यों ना आए, கோபம் வரக்கூடாது. गुस्सा नहीं आना। இந்த பழத்துல நம்ம இந்த கூடைக்குள்ள இருக்கிற பழம் வந்து கெட்ட பழமா இருக்க கூடாது. इस टोकरी के अंदर जो फल है वो खराब नहीं होना, அது நல்ல பழமா இருக்கணும். वो अच्छा फल होना है। இப்படி இந்த தாபேல்ல முதல் எழுத்தே ஒரு கூடை தான். वो ताबेल इस शब्द में पहला अक्षर टोकरी है। யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கும்போது यूहन्ना जब बपतिस्मा दे रहा था நிறைய பேர் அவன்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க. बहुत सारे लोग उसके पास बपतिस्मा लेने के लिए आए। பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் வந்தாங்க. फरीसी सदुसी सब आए। யோவான் விரட்டி விட்டான். यूहन्ना भगा दिया। விரியன் பாம்பு குட்டிகளே, हे सर्प के बच्चों, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வழி காட்டினவன் யார்? आने वाले खतरे से बचने के लिए किसने मार्ग दिखाया? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொண்டு வாருங்கள். मन फिराव के फल को लेकर आओ। சோ ஞானஸ்நானம் எடுக்கிறது பெருசு இல்ல. तो बपतिस्मा लेना बड़ी बात नहीं, நீங்க தாபேல் எடுக்கிறது பெருசு இல்ல. अब ताबेल लेना बड़ी बात नहीं। எது முக்கியம்? क्या महत्व है? கனிகள் வேணும், फल महत्व है। ஞானஸ்நானமும் வேணும், बपतिस्मा भी चाहिए தாபேலும் வேணும், और ताबेल भी चाहिए। தாபேலோடு கூட ताबेल के साथ में கனியும் வேணும். फल भी चाहिए। என்ன கனி? क्या फल? கெட்டு போன கனி இல்ல, खराब फल नहीं, நல்ல கனி வேணும். अच्छा फल चाहिए। இந்த கனி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ये फल यदि हमारे पास होगा அப்ப ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு ஒரு பிரயோஜனம் तो உண்டு. बपतिस्मा जो लिया उसके लिए कुछ फायदा होगा। எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஷப் சொல்வாரு, मुझे एक बिशप मालूम है, वो कहते हैं, ரொம்ப அருமையான ஒரு ஆள், बहुत अद्भुत व्यक्ति है, உலகம் எங்கும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்போ पूरे संसार में वो फेरी लगाते हैं। எப்படிதான் வீட்ல இருக்காங்கன்னு தெரியல. இப்போ वो कैसे अभी घर के अंदर है मुझे मालूम नहीं। அவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட், वो एक वैज्ञानिक है, டாக்டர் மது கிஷான் அப்படின்னு சொல்லி அவங்க பேரு. डॉक्टर मधु किशन उनका नाम है। மது கிஷான் அவங்க பேரு. मधु किशन है। அவங்களுக்கு நிறைய அவார்ட்லாம் கிடைச்சிருக்குது. उनको बहुत सारे अवार्ड्स मिले हैं। அமெரிக்கால இருந்து இங்க வந்து அவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்திருக்காங்க. और अमेरिका से यहाँ पर आकर उन्होंने अवार्ड दिया। அவங்க என்ன சொல்வாங்கன்னா, वो क्या कहते हैं, எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கொடுக்கும்போது सभी को जब सर्टिफिकेट दिया जाता है, இந்த சர்டிபிகேட் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ये सर्टिफिकेट कुछ काम का नहीं है। ஆனா நீங்க படிச்சதுக்கு சர்டிபிகேட் வேணும். लेकिन आपने जो सीखा है उसके लिए सर्टिफिकेट चाहिए। இந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ கிடையாது. ये सर्टिफिकेट का वैल्यू नहीं, நீங்க தான் சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ. आप ही सर्टिफिकेट का वैल्यू है। படிச்சதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா, अगर जो सीखा है वो सारी चीजों को याद रखेंगे तो, படிச்சத மத்தவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, और जो सिखाया है वो दूसरों को सिखाएंगे तो, அப்பதான் அந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ. तब ही ये सर्टिफिकेट का वैल्यू है। நீங்க படிச்சிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு आप सीख कर सर्टिफिकेट लेकर எல்லாம் மறந்துட்டீங்கன்னா, सब कुछ भूल गए तो நீங்க சர்டிபிகேட்டுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. ये सर्टिफिकेट का कोई उपयोग नहीं। அதே மாதிரி वैसे ही ஞானஸ்நானம்
தேவைதான். बपतिस्मा तो जरूरत है, ஆனா ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்குள்ள கனி இல்லைன்னு வைங்க, लेकिन बपतिस्मा जो लेते हैं उनके अंदर अगर फल नहीं है तो அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. वो स्वर्ग राज में जा ही नहीं सकते. அப்ப கனியுள்ள வாழ்க்கை வேணும். तो फलदायक जीवन होना चाहिए. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. हमारा जीवन कैसा है सोच कर தாபேல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ताबेल बहुत महत्वपूर्ण है. டெய்லி யெகோஷுவாவின் இரத்தத்துல அந்த இரத்தமாகிய மிக்வால நீங்க தாபேல் எடுக்கணும். हर दिन वो लहू जो मिकवा है उसमें आपको ताबेल लेना है. யெகோஷுவாவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். यहोशुआ का लहू सारे पापों से हटाकर हमें शुद्ध करेगा. சோ ஞானஸ்நானக்கு நிறைய பேர் விதவிதமா கொடுக்கறாங்க. और बपतिस्मा जो है बहुत सारे लोग भिन्न भिन्न प्रकार से देते हैं. சோ இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு சில காரியங்கள் வச்சிருக்கிறேன். आज आपके सामने कुछ चीजों को मैंने रखा. இதை ஆராய்ந்து பாருங்கள். इसे जांच कर देखिए. தீர்க்க தரிசனத்தை எல்லாத்தையும் அற்பமா நினைக்க வேண்டாம். और जो भविष्यवाणी है उसे तुच्छ नहीं समझना. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். और अच्छे भले चीज को पकड़ लीजिए, ஏன்னா அது முக்கியம். क्योंकि वो महत्व है. பாருங்க டிகோடிங் வரும்போது जब डिकोडिंग आता है அது எல்லாமே தீர்க்க தரிசனங்கள் அடைந்த ஒரு காரியம். वो सब भविष्यवाणी छुपा हुआ चीज है. தீர்க்க தரிசனத்துல என்ன நடக்கும்? भविष्यवाणी में क्या होगा? மறைவான காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறது தான் தீர்க்க தரிசனம். गुप्त चीजों को प्रकट करना ही भविष्यवाणी है. ஒரு நபருடைய வாழ்க்கை வெளிப்படுத்தி கொடுக்கிறது தீர்க்க தரிசனம். एक व्यक्ति की चीजों को प्रकट करके देना भविष्यवाणी है. வார்த்தையில மறைந்திருக்கிற காரியங்கள் வெளிப்படுத்தி கொடுக்கிறது தீர்க்க தரிசனம். वचन के अंदर छुपा हुआ चीज को प्रकट करके देना वो भविष्यवाणी है. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மறைக்கப்பட்டதை வெளிப்படுத்தி கொடுக்கிறது தீர்க்க தரிசனம். जगत के उत्पन्न के पहले ही जो छुपा हुआ है उसे प्रकट करके देना वो भविष्यवाणी है. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது ஒரு தீர்க்க தரிசனம். हमारे जीवन में जो क्या होने वाला है वो चीज भविष्यवाणी है. இன்னைக்கு தாபேல்ங்கற வார்த்தையில இருந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்திருக்கேன். ताबेल शब्द के अंदर से मैंने आपको दिया है. மிக்வா தாபேல். मिकवा ताबेल. மிக்வாங்கிறது சேர்த்து வைத்தல், मिकवा जो है इकट्ठा करना, தாபேல் வந்து நம்ம முங்கி எந்திக்கிறது. और ताबेल हम डूब कर उठना. இன்னைக்கு யெகோஷுவாவின் இரத்தம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. आज यहोशुआ का लहू वहां पर ताबेल इकट्ठा किया गया है. மிக்வா பண்ணப்பட்டிருக்குது. मिकवा किया गया है. அதுல நீங்க தாபேல் பண்ணணும். उसमें ताबेल करना है. ஞானஸ்நானம் அது வேணும், தேவைதான். बपतिस्मा जरूरत है. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். एक व्यक्ति यदि जल और आत्मा से जन्म नहीं लेता है तो परमेश्वर के राज में प्रवेश नहीं कर सकता. யோவான் சாணன் சொல்றார், यूहन्ना कहता है, நான் உங்களுக்கு தண்ணீல தாபேல் கொடுக்கிறேன், मैं तुम्हें पानी से बपतिस्मा ताबेल देता हूं, ஆனா எனக்கு பின்னால வருகிறவர் என்னிலும் மேலானவர், लेकिन मेरे पीछे जो आता है वो मुझसे बढ़कर है. அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினினாலும் தாபேல் பண்ணுவார். वो पवित्र आत्मा से और आग से तो आपको ताबेल देगा. இன்னைக்கு நம்ம தண்ணினால ஞானஸ்நானம் எடுக்க தாபேல் எடுத்தது பெருசு இல்ல. आज हम पानी से जो ताबेल लिए वो बड़ी बात नहीं. யெகோஷுவாவின் இரத்தத்துக்குள்ள அனுதினமும் தாபேல் எடுக்கணும். यहोशुआ के लहू के अंदर हर दिन ताबेल लेना है. பாருங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த செய்தி வந்து आज जो हमने जो संदेश देखा है இது ஒரு டாக்ட்ரினல் பாயிண்ட். ये एक डॉक्ट्रिन पॉइंट है. இது நம்ம ஒரு நாள் நம்ம டாக்டரின் பத்தி பேசுறது கிடையாது. कभी भी हम डॉक्ट्रिन के बारे में बात नहीं करते. நான் எப்பவுமே என்ன டாக்டரி இப்ப நான் வந்து ஃபுல்லா டாக்டரின்ல கரெக்ட்டா இருக்கேன்னு வைங்களேன். यदि समझो मैं पूरे डॉक्ट्रिन में एकदम स्थिर हूँ, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கேன், बहुत स्थिर हूँ, பைபிள் படி கரெக்ட்டா இருக்கேன்னு வைங்க, कलाम के अनुसार सही सही चलता हूँ, ஆனா என்கிட்ட அன்பு இல்லாட்டி लेकिन मेरे पास प्रेम नहीं तो ஒரு பிரயோஜனம் இல்ல, कोई फायदा नहीं. எனக்கு டாக்டரினே தெரியாதுன்னு வைங்க, और मुझे डॉक्ट्रिन मालूम ही नहीं, டாக்டரின் எப்படியோ எனக்கு எது சரி எது சரியில்லைன்னு எனக்கு தெரியாது, क्या सही है क्या गलत है मुझे मालूम नहीं, ஆனா கர்த்தருடைய அன்பு இருந்துச்சுன்னா लेकिन परमेश्वर का प्रेम रहेगा तो கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். जरूर परमेश्वर के राज्य में जा सकते அங்க हैं. போகும்போது அன்பு தான் பாப்பாரு. वहां जाने के समय प्रेम को ही देखेगा. அவர் இத பாக்க நீ எப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு பாக்கற என்னமோ தெரியாது, तुम कैसे बपतिस्मा लेते हो देखता है कि मालूम नहीं, ஆனா உங்க பாவம் கழுவப்பட்டிருக்கான்னு பாப்பார். लेकिन आपका पाप क्षमा हुआ है क्या देखेगा. எதுல கழுவப்பட்டிருக்கணும், किसमें क्षमा होना चाहिए, எதுல தாபேல் பண்ணப்பட்டிருக்கணும், किसमें ताबेल होना चाहिए, யெகோஷுவாவின் இரத்தத்துக்குள்ள தாபேல் எடுத்து. यहोशुआ के लहू से ताबेल होना है. இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி சிந்திச்சு आज பாருங்க. हमारी चीज कैसे है सोच कर देखिए. அந்த சகோதரி என்கிட்ட கேட்கும்போது நான் அப்பதான் யோசித்தேன், वो बहन जब मुझसे पूछी तभी मैंने सोचा ஜனங்க நம்மள சும்மா இருக்க விட மாட்டாங்க, लोग हमें ऐसे ही नहीं छोड़ेंगे, நம்ம டாக்டரினை கிண்டி எடுத்துருவாங்க. डॉक्ट्रिन को ऐसे निकाल देंगे. சோ டாக்டரின்ல எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் तो सब डॉक्ट्रिन में सभी चीजों में अगर स्पष्ट रहेंगे तो அன்பு இல்லாட்டி ஒண்ணு இல்ல. प्रेम नहीं तो कुछ भी नहीं. சோ அன்பு வேணும். प्रेम चाहिए. ஒரு ஆதிவாசி எடுத்துக்கிடுங்க, एक आदिवासी को ले लीजिए. அங்க யோசுவா பேர்லயோ அல்லது பிதாக்கும பரிசுத்தாவி நாமத்திலோ ஞானஸ்நானம் எடுத்தவங்க நீங்க பார்க்க முடியாது. वहाँ यहोशुआ के नाम से या पिता पुत्र पवित्र आत्मा के बपतिस्मा नाम से बपतिस्मा लेने वाले नहीं देख सकते आप. அங்க நீங்க போனீங்கன்னா वहाँ आप देखेंगे तो இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் தான் பிரசங்கம் பண்ண முடியும். वहाँ यीशु मसीह के बारे में ही प्रचार कर सकते हैं. அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? वो स्वर्ग नहीं जाएंगे क्या? அவங்க மாதிரி விசுவாசம் நம்மகிட்ட கிடையாது. उनके जैसा विश्वास हमारे पास नहीं है. நான் நேற்று முந்தைய நேத்து ஒரு சாட்சி சொன்னேன். परसों के दिन
मैंने गवाही दिया। வால்பாறை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. वालपारे नाम का एक जगह है, அங்க போற இடத்துல ஒரு நவமலைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. और वहां जब जाते हैं जाने के मार्ग पर एक नवमलई करके एक पहाड़ है। அங்க நிறைய ஆதிவாசிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. वहां बहुत सारे आदिवासी जो है मसीह को स्वीकार किए हैं। அங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும்போது कलीसिया में जब आते हैं ஒரு சகோதரி வந்துட்டு இருக்காங்க. एक बहन आ रही थी, அந்த வழியில குறுக்க ஒரு காட்டு யானை நிக்குது. और वहां मार्ग पर एक जंगली हाथी वहां पर है। இவங்க அங்கே ஒளிஞ்சு நின்னுட்டாங்க. वो वहां छिप गई உடனே ஜெபம் பண்ற கர்த்தாவே இந்த யானையை போட்டுப்பா அப்படின்னு और प्रार्थना करती है ये हाथी जाने दो करके। அப்புறம் ஜெபம் பண்ற கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த யானை கட்டுறேன் और वो प्रार्थना करती है कि यीशु मसीह के नाम से मैं इस हाथी को बांधता हूं। ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியாச்சு, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சு. आधा घंटा प्रार्थना कर लिया, யானை அங்கேயே தான் நிக்குது, போக மாட்டுக்கு. हाथी वहीं पर है, कहीं नहीं जा रहा है। இவ பார்த்தாங்க நம்ம சர்ச்சுக்கு போறதுக்கு நேரம் ஆயிரும், इसने देखा हम चर्च जाने के लिए समय हो रहा है, வேற வழியா போயிரும் சொல்லிட்டு வேற வழியா போயிட்டாங்க. दूसरे मार्ग से जाएंगे करके दूसरे मार्ग से गए। சர்ச் முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது और कलीसिया समाप्त होकर वापस आते समय, அது பாத வழியா வரும்போது उसी मार्ग पे आते समय அங்க அந்த யானை அங்கேயே நின்னுட்டு இருக்குது. वो हाथी वहीं पर है। இவங்களுக்கு ரொம்ப பயம் உண்டாயிட்டு ये बहुत डर गई। இவங்க சர்ச்சுக்கு போய் பாஸ்டர் கூட்டி வந்தாங்க. वो चर्च में जाके पासवान को लेकर आए। இந்த யானை நவளவே மாட்டுக்குது, ये हाथी नहीं हिलती, நான் அதை கட்டி போட்டேன். मैं उसे बांध दिया। ஆதிவாசிகள் எப்படி பேசுவாங்க? देखिए आदिवासी लोग कैसे बोलते हैं, அத நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டி போட்டேன், मैं यीशु मसीह के नाम से ऐसे बांध दिया। அது அங்கேயே நின்னுட்டு இருக்குது, वो वहीं पर खड़ी है। உடனே இந்த பாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து तुरंत वो पास्टर सब जन मिलकर இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டவிழ்க்கிறேன்னு சொன்ன பிறகுதான், यीशु मसीह के नाम से वो बंधन को तोड़ता हूं बोलने के बाद, சொன்ன பிறகுதான் யானை அங்க இருந்து போச்சு. बोलने के बाद ही वहां से हाथी निकली। அந்த விசுவாசிகள் போவாங்களா? वो विश्वासी जाएंगे, டாக்டரின்ல கரெக்ட்டா இருக்கிறேன்னு சொல்றவங்க போவாங்களான்னு பாருங்க. डॉक्ट्रिन में एकदम स्थिर है बोलने वाले जाएंगे। டாக்டரின்ல கரெக்ட்டா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? डॉक्ट्रिन में स्थिर रहने वाले क्या रहेंगे मालूम है? யாருனாலும் வரட்டும், कोई भी आने दो। இன்னைக்கு நான் கேக்குற கேள்விக்கு யாரா பதில் சொல்ல முடியுமான்னு பாப்போம். मैं जो सवाल करता हूं उसके लिए कोई जवाब दे सकता है क्या, देखेंगे। பைபிள்ல இப்படி எழுதிருக்கு, இப்படி எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? और बाइबल में ऐसा लिखा है, ऐसे कैसे प्रचार करेंगे? உடனே சண்டை போட்டாங்க, நான் அப்படி பண்ணிருக்கேன். तुरंत झगड़ा हो जाएगा, मैंने ऐसे किया है। எங்க வீட்டுக்கு முன்னாடி हमारे घर के सामने யாராவது பைபிள் தூக்கிட்டு போனாங்கன்னா, कोई भी बाइबल लेकर जाएंगे तो நான் என் தங்கச்சி போய் அவங்களை கூட்டி வந்து, मैं और मेरा बहन जाकर उन्हें बुला के அவங்க लाकर டீ காபி எல்லாம் கொடுத்து उनको चाय पानी सब देकर அரை மணி நேரம் அவங்களுக்கு நாங்க வாட்டி எடுப்போம். और आधा घंटा हम उनको शिक्षण देते हैं। அப்போ நான் 8th 9th தான் படிச்சிட்டு இருந்தேன். अभी 8वीं कक्षा या 9वीं कक्षा में था। பாருங்க, அப்படி சண்டை போடுறதுக்கு அப்படி துரிதமா இருப்போம் நம்ம. वैसे लड़ाई करने के लिए हम लोग फुर्तीले में रहेंगे। சண்டை போடுறவங்க போவே முடியாது, जो लड़ाई करते हैं वो आगे जा नहीं सकते, ஏன்னா அவங்களுக்குள்ள வெறுப்பு வந்துரும். क्योंकि उनके अंदर नफरत आ जाएगी। டாக்டரின் பாயிண்ட்ல வெறுப்பு வரும், डॉक्ट्रिन पॉइंट के अंदर नफरत आ जाएगी। அன்பை வெளிப்படுத்துவோம், प्रेम को प्रकट करेंगे, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष देगा। எல்லாத்துக்கும் மேலானது அன்புதான், सबसे बढ़कर प्रेम है। நிறைய பேர் இப்படிதான் வாட்ஸ்அப்ல நீங்க பாருங்க, व्हाट्सएप में देखिए அப்ப நிறைய குரூப்ஸ் இருக்குது, बहुत सारे ग्रुप्स है, அதுக்குண்டே குரூப் வச்சிருக்காங்க. उसके लिए ही ग्रुप रखे हैं। டாக்டரின் பாயிண்ட பத்தி விவாதித்துக் கொண்டே இருப்பாங்க. डॉक्ट्रिन पॉइंट के बारे में विवाद करते रहेंगे। ட்ரினிட்டி பத்தி பேசும்போது ट्रिनिटी के बारे में जब बोलते हैं அங்க சண்டை பயங்கரமா வந்து वहाँ बहुत लड़ाई होकर ஒருத்தர் கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க, कुछ लोग आपस में गाली बकते हैं கெட்ட வார்த்தை பேசுவாங்க, और गाली बकते हैं பச்சை வார்த்தை பச்சையா ஏசுவாங்க, और गंदी गाली बकते हैं। பேசிட்டு இருக்கும்போதே டேஷ் போட்டு பேசுவாங்க, और जो बात करते हैं उसको डैश डालकर बात करते हैं, அந்த கெட்ட வார்த்தை வரும்போது டேஷ் போட்டு பேசுவாங்க. और जब गाली आती है उसे डैश डालकर बात करते இவங்க பரலோகத்துக்கு போவே முடியாது, हैं। ये स्वर्ग में जा नहीं सकते, இந்த டாக்டரின் வச்சு அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ये डॉक्ट्रिन रखकर कुछ नहीं कर सकते, ஆனா அன்பே பிரதானம். लेकिन प्रेम ही बड़ा है। அவருடைய வருகை வரும்போது उसका आगमन के समय में அவர் அன்பு தணிஞ்சு போயிருன்னு சொல்றாரு. उसका प्रेम घट जाएगा। वो யார் மத்தியில தணிஞ்சு போகும்? किसके बीच में? அந்நிய ஜனங்கள் மத்தியில தணிஞ்சு போகும், अन्य लोगों के बीच ஆனா में, மனவாட்டி மத்தியில தனியாது. लेकिन दुल्हन के बीच में नहीं। எந்த டாக்டரினா இருந்தாலும் சரி, कोई भी डॉक्ट्रिन क्यों ना हो, அவங்கள உபசரிங்க, उनका आदर करो, அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க, उनको प्रेम करो, मेहमान नवाजी करो, அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செய்யுங்க. और जब तकलीफ में रहते हैं मदद कीजिए। அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. यही मसीह का प्रेम है। கிறிஸ்துவின் அன்புல வந்து டாக்டரின் பேச்சுல அடிபடி சண்டை இல்ல, और मसीह के प्रेम में डॉक्ट्रिन के बातों में लड़ाई नहीं। கர்த்தர் சொன்ன இந்த உலகம் எனக்குள்ளதா இருந்தா, परमेश्वर ने कहा ये संसार अगर मेरा है, என் சீஷர்கள் சண்டை போட்டுருப்பாங்க. मेरे चेले मेरे लिए लड़े होंगे। சோ நம்ம டாக்டரின் வச்சு சண்டை போட हम வேண்டாம். डॉक्ट्रिन रखकर हम लड़ाई नहीं करेंगे। இந்த உலகம் நம்ம உலகம் இல்ல, ये संसार हमारा नहीं है, அங்க போணும். அதனால அன்பே பிரதானம். हम स्वर्ग जाना है, उसलिए प्रेम ही महान है। அவர் அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க, उसे मार कर उसे उसको तकलीफ दिया, அவர் பலவிதமான வார்த்தை சொல்லி திட்டுனாங்க. भिन्न भिन्न शब्दों से उसे डांटे। பைபிள் சொல்லுது कलाम कहती है அவர் கண்ணுல
அவர் மேல துப்புனாங்களாம். उसके ऊपर थूके, அவருடைய முகத்துல துப்புனாங்களாம். उसके मुंह के ऊपर थूके। அது துப்புறது எப்படி துப்புனாங்க தெரியுமா? उसे कैसे थूके? முகம் மூடி போகக்கூடிய அளவுக்கு துப்புனாங்களாம். और चेहरा ढक गया वैसा थूके। அதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? उसके बाद क्या बोले? யார் அடிச்சாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். किसने मारा करके बताओ। நீ தீர்க்கதரிசி தானே, तू भविष्यवक्ता है ना, யார் அடிச்சான்னு சொல்லு. कौन मारा बता। அவருக்கே இந்த பாடுனா उसको इतना तकलीफ है तो நம்ம எவ்வளவு பாடுகளுக்குள்ள போகணும், हम कितने तकलीफ के अंदर जाना நம்மளை है, தாழ்த்தி கொடுக்கணும். हमें नम्र करके देखना। ஒருவேளை நம்ம டாக்டரின்ல பாருங்க, ஒரு சில டாக்டரின்ல கரெக்டா இருக்கலாம், हो सकता है कुछ डॉक्ट्रिन में हम सही होंगे, நிறைய டாக்டரின்ல தப்பா இருக்கலாம். बहुत सारे डॉक्ट्रिन में हम गलत भी हो सकते அதுக்காக பரலோகத்துக்கு போக முடியாதா? हैं। इसके लिए हम स्वर्ग नहीं जाएंगे இந்த क्या? உலகத்துல யாருமே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்ல. इस संसार में कोई भी ऐसा एक व्यक्ति नहीं, எல்லா டாக்டரின் பாயிண்ட்லயும் நான் கரெக்டா இருக்கேன்னு சொல்லக்கூடிய மனுஷன் கிடையாது. सभी डॉक्ट्रिन में मैं सही हूं करके बोलने वाला मनुष्य कोई नहीं है। சோ டாக்டரின்ல சரியா இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும்னா डॉक्ट्रिन में सही रहेंगे तो ही स्वर्ग में जा सकते हैं, तो யாரும் போக முடியாது. कोई नहीं जा सकता। இந்த காலத்துக்குள்ள செய்தியில இருக்கணும், इस समय के संदेश के अंदर रहना है, இந்த காலத்துக்குள்ள செய்தியாளன் கூட ஒட்டி இருக்கணும். इस समय के संदेशक के साथ में रहना है। நோவாவுடைய நாட்கள்ல नुआ के समय में, நோவாவுடைய செய்தியில யார் இருந்தாங்களோ, नुआ के संदेश में जो लोग थे, நோவாவுடைய செய்தி கூட யாரெல்லாம் இணைக்கப்பட்டிருந்தாங்களோ, जो नुआ के संदेश के साथ जुड़े थे, அவன் சொன்னது அவன் குடும்பத்துக்கு புரிஞ்சுதா புரியலையா தெரியாது. उसने जो कहा वो उसके परिवार को समझ में आई क्या नहीं मालूम नहीं, அந்த மிருகங்களுக்கு புரிஞ்சுதா என்னமோ தெரியாது, वो जानवर को समझा या नहीं मालूम नहीं, ஆனா அவனோடு இணைக்கப்பட்டவங்க காக்கப்பட்டாங்க. लेकिन उसके साथ जो जुड़े थे वो बच गए। மோசேசுடைய நாட்கள்ல मूसा के समय में அங்க நோவாவுடைய செய்தி கொடுக்கப்படல, नुआ का संदेश नहीं दिया गया। அங்க மோசேயுடைய நாட்கள் அங்க தனி செய்தி இருந்தது. मूसा के समय में अलग संदेश था। அங்க எல்லாரும் சேர்ந்து सब जन मिलकर, நோவா இப்படி பிரசங்கம் பண்ணவே இல்லையே, नुआ ने ऐसा प्रचार नहीं किया, நீர் என்ன புதுசா பிரசங்கம் பண்றாரு, तू क्या अलग प्रचार करता है, ஜெபத்துல எல்லாம் ரத்தத்தை பூச சொல்றீரே, वो तो आंगन में तो लहू लगाने के लिए कहता है, அவர் உள்ளுப்புறமும் கீழ பூச சொன்னாரு, वो अंदर और बाहर वहां पर राल लगाने के लिए कहा, நீங்க ஆட்டுக்குட்டியில ரத்தத்துல பூச சொல்றீங்க, तो बकरे के लहू लगाने के लिए कहता இது है। என்னமோ டாக்டரின் பாயிண்ட்ல சரியா தெரியல, ये डॉक्ट्रिन पॉइंट सही नहीं है, அப்படின்னு சொல்லி இருந்தா ऐसा बोले होंगे तो அவங்க அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்திருக்க முடியாது. वो मिस्र देश से बाहर नहीं आ सकते। அந்த நேரத்துக்குள்ள செய்தியாளன் மோசஸ், वो समय का संदेशक मूसा था, அந்த மோசஸோடு இணைக்கப்பட்டவங்க वो मूसा के साथ जो जुड़े थे அவங்க காக்கப்பட்டாங்க. वो बचाए गए। சில ஜனம் இடையில कुछ लोग रास्ते में मार्ग में ही மோசஸை விட்டுட்டு தாத்தான் கோரா கூட இணைஞ்சாங்க. वो मूसा को छोड़कर दातान कोरा के साथ जुड़ गए, பூமி பிளந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க. और धरती फटकर सभी को निगल ली, பூமிக்கே பொறுக்கல. और धरती ही सहन नहीं कर இந்த पाई। நேரத்துக்குள்ள செய்தியில இருக்கணும், इस समय के संदेश के अंदर रहना है, இந்த நேரத்துக்குள்ள செய்தியாளன் கூட இணைஞ்சிருக்கணும். इस समय के संदेशक के साथ में जुड़ा रहना है। ஜோஷுவாவுடைய செய்தி வேற, जोशुआ का संदेश अलग था, மோசஸுடைய செய்தி வேற. मूसा का संदेश अलग था, மோசஸுடைய செய்தி எல்லாரும் மிஸ்ர தேசத்தை விட்டு வெளியே வாங்க, और मूसा का संदेश है सब मिस्र से बाहर आओ। ஆனா யோசுவாவுடைய செய்தி लेकिन यहोशू का संदेश கானானுக்குள்ள பிரவேசிங்க। कनान के अंदर प्रवेश करो। ரெண்டு பேருடைய செய்தியில வித்தியாசம், दोनों के संदेश के अंदर अलग है। அந்தந்த நேரத்துக்கு செய்தியாளர் வித்தியாசமா இருக்கிறாங்க, हर समय के लिए संदेशक अलग होते हैं, அவங்க செய்தி வேற। उनका संदेश अलग होता है। யோவானுடைய செய்தி இருந்தது, यूहन्ना का संदेश था, மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, फिराओ स्वर्ग राज्य निकट है। யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானம், और यूहन्ना ने जो बपतिस्मा दिया அது மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம், मन फिराव का बपतिस्मा था। ஆனா பவுல் வரும்போது लेकिन पौल जब आता है அது செல்லாதுன்னு சொல்லிட்டான், वो नहीं चलेगा बोल दिया, அவங்க மீண்டும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க। वो दोबारा बपतिस्मा लिए। அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா प्रेरितों के 19वें अध्याय में आप देखेंगे तो அதுல அவங்க மீண்டும் ஞானஸ்நானம் எடுக்கறாங்க। उसमें अब वो दोबारा बपतिस्मा लेते हैं। அந்த நேரத்துக்குள்ள செய்தி, उस समय का संदेश, அந்த செய்தியாளரோடு இணைந்து இருக்கிறது, उस संदेशक के साथ जुड़े रहना, அது முக்கியம்। वो जरूरी है। தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியோட, அதாவது செய்தியாளன் கூட இணைஞ்சிருங்க। परमेश्वर ने आपको जो संदेशक दिया उसके साथ जुड़े रहिए। பாருங்க, டாக்டரின் பாயிண்ட்ல எல்லாத்திலுமே கரெக்ட்டா இருக்க முடியாது, सारे डॉक्ट्रिन पॉइंट में सही नहीं रह सकते, குறைபாடு கண்டிப்பா இருக்கும், कमी जरूर होगा, ஆனா வேதம் சத்தியம்। लेकिन वचन सही है। யெகோஷுவா அந்த உலகத்துல என்னத்தை வெளிப்படுத்தினார்? यहोशुआ इस संसार में क्या प्रकट किए? அன்பை வெளிப்படுத்தினார்। प्रेम को प्रकट किए। அதே போல நம்ம அன்பை வெளிப்படுத்துவோம், वैसे ही हम प्रेम को प्रकट करेंगे, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்। परमेश्वर महान काम करेगा। அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம்। सरों को झुकाकर प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே।
பிதாவே, स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா। एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்। यहोशुआ मेसिया के नाम से धन्यवाद देते हैं। இன்னைக்கு நாங்க பார்த்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி। आज हमने जो संदेश देखा उसे आशीष किया उसके लिए धन्यवाद। இன்னைக்கு ஞானஸ்நானத்தை குறித்தான டீகோடிங்க பார்க்க நீர் கிருபை செய்திரப்பா, बपतिस्मा के बारे में जो डिकोडिंग है उसे देखने के लिए आपने अनुग्रह किया प्रभु, அதற்காக உமக்கு நன்றி। उसके लिए धन्यवाद। இந்த செய்தியோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தாங்க, इस संदेश से जुड़े हुए तेरे बच्चों को हर किसी को आशीष करके அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும்। सबके जरूरतों को पूरा कीजिए। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென்। आमीन।